ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம வந்துட்டு ஒரு ஷார்ட் ட்ராமா எப்பயுமே பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ட்ராமா ரொம்ப நாளா தேடிட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் ஒரு ஷார்ட் ட்ராமா நல்லபடியா கிடைச்சது. அதுவும் இந்த வருஷத்துக்கு தான். அதனால சரி உடனே போட்டுடலாமே அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த டிராமாவை ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் தான் ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க போகும்போது என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் பார்த்துட்டேன். என்னால மன்னிக்கவே முடியாத மாதிரி நம்பிக்கை துரோகம், அதை நான் ரொம்ப நம்பின எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம கூட வாழ்ந்தவங்க எல்லாருமே வந்து உனக்கு இந்த வாழ்க்கைக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி சொல்லி என்னை கேவலப்படுத்தினாங்க. என்னோட மாமியார் ஒரு நாளுமே நீ வந்து இந்த இடத்துக்கு தகுதியே இல்லாதவ, நீ என்னோட மருமகளா இருக்கவே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி 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 என்னை எவ்வளவு காயப்படுத்த முடியுமோ அவ்வளவு காயப்படுத்தினாங்க. இப்படி எல்லாம் பண்ணி என்னை ஒரு வழி ஆக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் அவங்க எல்லாரையும் ஒரு வழியாக்க வேண்டாமா? இதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் நான் சந்தோஷமா இருக்க விட்டுடுவேனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கெத்தா இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோயினோட பேரு வந்து சோமன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு பாப்பா இருக்கா. அவளுக்கு வந்து 8 வயசு ஆகுது. அந்த குழந்தைக்கு பர்த்டே பார்ட்டிக்கு வந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அப்ப வந்துட்டு அங்க வந்துட்டு எல்லாருமே ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. இவ இருக்கா இல்லையா, இங்க ஒருத்தன் பியானோ டீச்சர்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்துட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு பியானோ கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். இவளோட புருஷனுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருந்தா அவ்வளோ அழகான பியானோ டீச்சரை உள்ள விட்டுட்டு அவன் வந்து ஆபீஸ் வேலையே பார்த்துட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இவளை பத்தி கிசு பேசிட்டு இருக்காங்க. அப்ப மாடியில பயங்கரமா பசங்க எல்லாம் அலற மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்களும் வேக வேகமா எல்லாரும் ஓடி போய் பாக்குறாங்க. பார்த்தா ஹீரோயின் மேல வந்து பியானோ டீச்சர் பெட்ல வந்து விழுந்துடுறாரு. அவ்வளவுதான். அதோட வந்துட்டு எல்லாரும் இதை வந்து பாத்துடுறாங்களா. பார்த்த உடனே எல்லாம் குழந்தைங்க எல்லாம் இருக்கு, வைக்கமே இல்லையா அவங்க 2 பேருக்கும், என்ன வேலைங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்ப உடனே ஹீரோயின், ஏங்க வாய்க்கு வந்தது பேசாதீங்க, என்ன நடந்ததுன்னே தெரியாம குழந்தைங்க இருக்கும் போது யாருன்னா இவ்வளவு கேவலமா நடந்துப்பாங்களா? அது மட்டும் இல்லாம இவன் யாரு, என்னோட புருஷனா என்ன இந்த மாதிரி கேவலமா பேசுறீங்க? அது மட்டும் இல்லாம உங்க குழந்தைங்க தான் வந்துட்டு டேஞ்சரா விளையாடினாங்க. என்னோட பொண்ணுக்கு வந்து அடிபட்டிருக்கோம், அவளை காப்பாத்த போகும்போது நான் தடுக்கி விழுந்தேன், இவரு தான் வந்து என்னை காப்பாத்தினாரு, அதனாலதான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு ஒண்ணு நல்லா நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு கேவலமா பேசிட்டு இருக்கா இந்த பொம்பளை. உடனே இந்த லேடி என்ன பண்றேன்னா அப்படியே ஹீரோயின் மேல செம்ம பிராண்டில் அவ எதிர்த்து பேசுறான்னு சொல்லிட்டு அவளை அடிக்கிறதுக்கு போறான். அப்ப நடுவுல பியானோ டீச்சர் பூந்து அவன் தான் அடி வாங்குறான். இதுல வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணிடுறான்னா, ஒரு நிமிஷம் சும்மா இருங்க அப்படின்னு பிடிச்சி ஒரு தள்ளிடுறா. ஹீரோயின் கையில பார்த்தா நல்லா அடிபட்டுருது. அதனால அவளே வீட்டுல உட்காந்து அவளே வந்துட்டு அவளுக்கு மெடிசன் போட்டுட்டு இருக்கா. எங்க டீச்சர் வந்து குழந்தைக்கு பியானோ சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இங்க கொஞ்சமும் என்ன நடந்ததுன்னே தெரியாம புருஷன் வந்துடுறான். வந்த உடனே இவளை பிடிச்சி காட்டு போட்டுன்னு கத்திட்டு இருக்கான். அந்த பொம்பளை எதுக்காக நீ அடிச்ச? அந்த பொம்பளை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கா தெரியுமா? அவளோட புருஷன் தான் வந்து எனக்கு மெயினா இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்றான். இது வந்து அவனுக்கு தெரிஞ்சு அவன் வந்து என் மேல செம்ம காண்ட்ல இருக்கான். என்னோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டும் எடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் போது, ஏங்க நான் அடிபட்டிருக்கேன், அது மட்டும் இல்லாம நம்ம குழந்தைய வந்து தள்ளி விட்டுருப்பா அந்த பொண்ணு, அதனாலதான் நான் போய் காப்பாத்துறதுக்கு போனேன். அது புரியாம அந்த பொண்ணுல தான் என்ன அடிக்க வந்தா, நான் அவளை எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. என்னவா இருந்தாலும் சரி, எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நீ வீட்டுல டெய்லி சும்மா தானே இருக்க, குழந்தைய பார்த்தது கூட உனக்கு வந்து ஒண்ணுமே பண்ணதுக்கு துப்பு இல்லையா? டெய்லி வந்துட்டு குழந்தைய பாத்துக்கிட்டேன்னா நீ எங்க ஒழுங்கா குழந்தைய பாத்துக்கிற? உனக்கு எதுக்குமே தகுதியே இல்லை. நான் போட்ட பிச்சை தான் இந்த வாழ்க்கை கூட உனக்கு. ஹீரோயினை ரொம்ப கேவலமா பேசுறான். ஹீரோயினுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எதுக்காக நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்றா. உடனே அப்படியே பக்கத்துல உட்காந்துக்கிறான் சைலண்டா. சரி, நான் நம்புறேன், உன் மேல எந்த தப்புமே இல்லைன்னு நான் நம்புறேன். ஆனா நாளைக்கு மட்டும் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு. நாளைக்கு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வா, நம்ம போயிட்டு அவங்க 2 பேர்கிட்டயும் மன்னிப்பு கேட்போம் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. தப்பே பண்ணாது நான் ஏன்டா மன்னிப்பு கேட்கணும்ன்ற மாதிரி இருக்கு. வேற வழியே இல்லை இவளுக்கு. மறுநாள் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பாக்குறதுக்கு இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே போறாங்க. இந்த ஆளோட பேரு தான் ஜூ. இவர் தான் இவனோட இன்வெஸ்டர். உடனே அவன் என்ன சொல்றான்னா, சின்ன பசங்க விஷயம் அப்படின்றது பிரச்சனையே கிடையாது. என்னோட பொண்டாட்டியே உன் பொண்டாட்டி அடிச்சுட்டான்றதுதான் எனக்கு பிரச்சனை. அது எவ்வளவு பெரிய அசிங்கம் எங்களுக்கு அப்படின்னு சொல்றான். ஐயோ சார், அதுக்குதான் சார் மன்னிப்பு கேட்கவே வந்திருக்கோம். மறுபடியும் இதை பேசி பேசி நீங்க பெருசாக்காதீங்க அப்படின்னு சொல்றான். அப்ப புருஷங்காரன் என்ன பண்றான்னா, வைன் ஊத்துறேன்ற பேர்ல அந்த லேடியோட கையில எல்லாம் வைன் ஊத்தி விட்டுறான். அவ்வளவுதான் அந்த பொம்பளை பாபான்னு கத்த ஆரம்பிச்சிடுது. நல்லா இருக்கியா நீ மன்னிப்பு கேட்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ வாங்க மேடம், தயவு செஞ்சு நீங்க வாங்க, நான் வந்து உங்களுக்கு மாத்திக்கிறதுக்கு வேற ஒரு ட்ரெஸ் அரேஞ்ச் பண்றேன்
அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறான். அப்ப ஹீரோயின் கிட்ட சொல்றான், அவர்கிட்ட நல்ல பொறுமையா இருந்து பத்திரமா நல்லபடியா மன்னிப்பு கேட்டு அவரை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்றான். ஃபர்ஸ்ட் இந்த ஒயினை குடி, அதுக்கப்புறமா மத்ததெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் சரி வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றான்னா எடுத்து வேகமா குடிச்சிடுறா. குடிச்சிட்டேன் போதுமா, ரொம்ப சாரி அப்படின்னு சொன்ன உடனே உன்கிட்ட வந்து சின்சியாரிட்டியே இல்லையே, நீ வந்து சின்சியரா சாரி கேட்கிற மாதிரி எனக்கு கொஞ்சமும் ஃபீலே ஆகல. வேணும்னா ஒரு விஷயம் பண்ணு, இன்னைக்கு நைட்டு வந்து எனக்கு கம்பெனி கொடு, அப்ப வந்து உன்னோட சின்சியாரிட்டியை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் செம்ம காண்டாயிட்டு இவன் ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா அவனுக்கு போன் பண்ணி பார்த்தா அவன் போனே எடுக்க மாட்டான். அவன் தான் பெரிய தில்லாலங்கடியா இருப்பான் போல, அவன் தான் வந்து இவனுக்கு இந்த மாதிரி மாமா வேலை பார்த்துட்டு போயிட்டான் போல. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு அப்படியே தலை சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அவன் அதுல ட்ரக் எதையோ கலந்துட்டான் போல. உடனே இது பாரு உன் புருஷன் இப்போதைக்கு வரமாட்டான், நீ கவலைப்படாத, நான் தான் இருக்கல உன்னை பாத்துக்கிறதுக்கு, நீ எதுக்காக வந்து இவ்வளவு ஃபீல் பண்ற, ரிலாக்ஸா இரு, உன்னால நினைச்சா கூட இந்த இடத்த விட்டு இப்போதைக்கு நகர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தொடுறான். அவ்வளவுதான் ஹீரோயினும் மயங்கி விழுந்துடுறா. அந்த டைமுக்கு கரெக்டா வந்து பியானோ டீச்சர் வரான். வந்த உடனே அவன் என்ன பண்றான்னா இவனோட கையை பிடிச்சி முறுக்கி இங்க ஃபுல்லாவுமே வந்து சிசிடிவி கேமரா இருக்கு, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா இந்த மாதிரி விஷயம் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். உனக்கு நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்ட உடனே நீ யாரா வேணா இருந்துட்டு போ, கொஞ்சம் ஓரமா இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை அப்படியே தூக்கிட்டு போயிடுறான். ஹீரோயினை கொண்டு போயிட்டு அவளோட வீட்டுல அவளோட பெட்ரூம்லயே படுக்க வச்சிடறான். படுக்க வச்சுட்டு இவன் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா இத்தனை வருஷம் ஆச்சு நான் உன்கிட்ட வரதுக்கு அப்படின்னு சொல்றான். அடப்பாவி நீ என்னடா பண்ண போற அப்படின்ற மாதிரி யோசனையா இருக்கு. அப்படியே ஹீரோயின் கிட்ட கிஸ் கொடுக்குற மாதிரி அப்படியே கிட்ட போயிட்டே இருக்கான். கரெக்டா அந்த டைமுக்கு ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வேற இவளை தேடிக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அப்படி கிட்ட போயிட்டே இருக்கிறான். கரெக்டா இவன் வந்துட்டு கதவை திறந்து பாக்குறான். பார்த்தா அவன் எஸ்கேப் ஆயிட்டான். அப்ப எங்கடா போய் ஒளிஞ்சு அப்படின்னு தெரியல நமக்கு. பொண்டாட்டி உண்மையாவே மயக்கத்துல இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு ஊத்து பாக்குறான். பார்த்துட்டு இவனோட பெட்ரூம்ல இவனே ஒரு கேமரா வேற செட் பண்றான். அடப்பாவி அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். நீ எல்லாம் என்னடா புருஷன் சொல்லிட்டு மறுநாள் காலையில ஹீரோயின் எழுந்துக்கவே முடியாம கஷ்டப்பட்டு எழுந்துக்கிறேன். அப்ப யாரோ கதவு தட்டுறாங்க. பார்த்தா இந்த பியானோ டீச்சர் தான். நேத்து வந்துட்டு நீங்க ஹோட்டல்ல பயங்கரமா குடிச்சிருந்தீங்க, அதனால உங்களாலையும் நடக்க முடியாத அளவு இருந்தீங்க, அதனால நான் தான் உங்களை கொண்டு வந்து படுக்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சூப் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரம் ஆகதான் எல்லாமே ஞாபகம் வருது. அப்பதான் அவளுக்கு புரியுது அந்த ஒயின்ல ஏதோ கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாப்பா வந்த உடனே அவளுக்கு கிளாஸ் எடுங்க, நான் ரொம்ப அர்ஜென்ட்டா வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேக வேகமா கிளம்பி போயிடுறா. நைட்டு நேரா புருஷன் கிட்ட வந்து டெஸ்ட் ரிப்போர்ட்டை காட்டுறா. இத பார், நேத்து வந்து ஜூ எனக்கு ஒயின்ல ஏதோ ட்ரக் கலந்து கொடுத்துருக்கான், அதனால நான் மயங்கி இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி இதுல உனக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. இவன் உடனே ஐயோ என்ன டார்லிங் நீ இப்படி பேசுற, இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணுவேனா, எனக்கு கொஞ்சம் மட்டும் டைம் கொடு, உண்மையாவே அவன் அதை பண்ணிருந்தான் அப்படின்னா நான் கண்டிப்பா வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணணுமோ அதை பண்றேன், பட் ஆனா இப்போதைக்கு எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம், அதனால எனக்கு கொஞ்சோண்டு டைம் கொடுமா ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான். அதெல்லாம் முடியாது, நான் போலீஸ்க்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே வேகமா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்து ஃபுல்லா கிழிச்சு போட்டுறான். இதுக்கப்புறம் நீ எப்படி போவ, நீ எனக்கு டைம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். இது பாரு, என்னோட பிசினஸ் மொத்தமும் போயிடுச்சு அப்படின்னா உன்னையும் குழந்தைய எப்படி நான் காப்பாத்துவேன், உனக்கு கொஞ்சமாச்சும் புரியுதா, தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சோண்டு டைம் கொடு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கான். உனக்கு இப்பவும் வந்து எங்களை பத்தின கவலையே இல்ல அப்படின்னு அவ ஃபீல் பண்றா. மறுநாள் வந்து ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா அவனோட ஆபீஸ்க்கே போறா. அதாவது இவன் புருஷன் இருக்கான் இல்லையா, அவனோட ஆபீஸ்க்கு எப்படியாவது ரெக்கார்டரை அங்க வைக்கணும், அவன் என்ன பிளான் பண்றான்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்டரை எடுத்துட்டு போறா. அப்ப அந்த டோர் ஆண்ட வந்து ஏதோ கண்டமேனிக்கு சவுண்ட் கேட்டுட்டு இருக்கு. என்னடா சவுண்ட் அப்படின்னு பார்த்தா அவனோட செக்ரட்டரி கிட்டயே அவன் ஏதோ சிலுமிஷம் பண்ணிக்கிட்டு இருக்கான் போல. ஹீரோயின் உள்ள போய் பலான்னு ஒண்ணு விடுறா புருஷனை. அதுக்கப்புறம் பார்த்தா அது எல்லாமே ஹீரோயினோட கற்பனை. அவங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு டேபிள தள்ளி வச்சுட்டு இருக்காங்க. இவளோட பேரு வந்து மினி. இவ வந்துட்டு புதுசா சேர்ந்திருக்கா போல செக்ரட்டரியா. நான் வந்து உங்களை போட்டோல தான் பாத்திருக்கேன் மேம், நீங்க போட்டோல விட நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. அவளும் நடந்து எங்கேயாவது எங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா இவன் ரொம்ப உஷாரா இருக்கான். இங்க என்ன பண்ற, அங்க என்ன பண்ற, இது என்ன பண்ற அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். உடனே அவளும் சரி நான் சும்மா தான் வந்தேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவளால வைக்க முடியாம போயிடுது. இங்க வெளியில வந்தா செக்ரட்டரி உட்காந்துட்டு இருக்கான். அவ ஒரு பேக் வச்சிருக்கான். அந்த பேக்கை பார்த்த உடனே தான் ஞாபகம் வருது, ஆக்சுவலா வந்து இவன் புருஷன்காரன் என்ன பண்ணிருப்பான்னா ஆன்லைன்ல புக் பண்றதுக்காக பார்த்து இருந்திருப்பான். இந்த பேக் நல்லா
இருக்குங்க அப்படின்னு இவ சொல்லும் போது இது உனக்கு சூட் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவான். அப்பதான் இவளுக்கு போயிடுது, ஓ அப்பனா எனக்கு சூட் ஆகாது இவளுக்கு சூட் ஆயிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா, எப்படிமா இந்த பேக் நானே ஆன்லைன்ல பார்த்தேன் ரொம்ப காஸ்ட்லியா இருந்தது, அதனால நானே இதை வாங்க முடியாதுன்னு விட்டுட்டேன், பரவாயில்ல பரவாயில்ல நீ இந்த பேக் வாங்குற அளவுக்கு இருக்க பரவாயில்ல அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ மேம் யார்கிட்டயும் சொல்லாதீங்க, இது வந்து ஃபேக்கு, ஒரிஜினல் பேக்கே கிடையாது, இது வெளியில சொன்னீங்கன்னா எல்லாரும் என்ன கலாய்ப்பாங்க அப்படின்னு ஒண்ணு. ஓ அப்படியா, சரி சரி கண்டிப்பா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றா. இவ ட்ரெஸ்ல குத்தி இருக்க கிளிப்பை எடுத்து, நான் உனக்கு கிஃப்ட் எதுவுமே கொடுக்கல, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்றேன் அதனால இதை வச்சுக்கோ அப்படின்னு கொடுக்கும் போது, ஐயோ அதெல்லாம் வேண்டாம் மேம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவளோட ட்ரெஸ்ஸை இழுத்து பிடிச்சி, வேலை செய்யற இடத்துல இவ்வளவு இறக்கமா ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு உனக்கே தெரியாதாமா, அதனால இப்போ இதை குத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளே குத்தி விடுறா. ஓ சாரி மேடம் கண்டிப்பா இனிமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அப்படி போன உடனே அவ்வளவுதான் பிச்சு கடாசிடுறா, போடி நான் எனக்கு இஷ்டம் போலதான் ட்ரெஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட வீட்டுல வந்துட்டு வாஷிங் மிஷின் போட்டுட்டு இருக்கா. அந்த டைமுக்கு வந்து டேப் ஓபன் ஆயிடுது, அந்த டேப்ல இருந்து தண்ணியா பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிடுது மேல. அப்ப கரெக்டா என்ன பண்றான்னா, அந்த பியானோ டீச்சர் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்றான் அவளுக்கு அந்த தண்ணியை க்ளோஸ் பண்றதுக்காக. அப்படியே ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் ரொமான்டிக்கா பாத்துட்டே இருக்காங்க. அப்ப அங்க ஒரு லேடி வரா. வந்த உடனே என்னது இது, சீச்சி சீச்சி காலங்காத்தாலேயே வந்து இவ்வளவு அளவு நினைச்சு போய் ரெண்டு பேரும் வெக்கமே இல்லாம உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. உடனே ஹீரோயின் என்ன ஆச்சு அப்படின்றது எல்லாத்தையும் அவகிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் அவளும் உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்ப அவ மேல வர ஸ்மெல்லு வந்துட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவனோட ட்ரெஸ்ல வந்திருக்கும். என்னடா இது, இந்த பொம்பளை போட்டிருக்க பெர்ஃபியூமும் அதுவும் ஒன்னா இருந்தது அப்படின்னு யோசிக்கிறான். உடனே அந்த பெர்ஃபியூமை பத்தி கேட்ட உடனே, அதுவா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பிரான்ஸ்ல இருந்து வாங்கிட்டு வந்தாரு, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் கண்டிப்பா அவரே இன்னொன்னு வாங்கிட்டு வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரி எதுக்காக என்ன பார்க்க வந்தீங்க அது சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்ட உடனே, அதுவா ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டில உங்க பியானோ டீச்சர் இருக்காரு இல்லையா, அவரை கொஞ்சம் வாசிக்க சொல்றியா பியானோ அப்படின்னும் போது, நான் சொன்னா அவர் எப்படிங்க கேட்பாரு, நீங்க என்னங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அவன் கரெக்டா அங்க வந்துடுறான். என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க, நீங்க சொன்னா கண்டிப்பா நான் கேட்பேன், நான் எப்படி கேட்காம போவேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளோட மூஞ்சே மாறிடுது. இவன் என்னடா வேணும்னே நம்மள கோத்து விடுறானா அப்படின்ற மாதிரி ஹீரோயினை முழிக்க ஆரம்பிச்சிடுறான். அப்பாடா ஒரு வேலை முடிஞ்சது எனக்கு சந்தோஷம், அப்படின்னா நீ ஒத்துக்கிட்டே சரி நீங்க ரெண்டு பேரும் பேசி முடிவெடுங்க, நான் போய் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை கிளம்பிடுறா. உடனே இவன் என்ன சொல்றானா, எனக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் ட்ரெஸ் தரீங்களா, ஃபுல்லா ஈரமாயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். இன்னைக்கு வெளியில போற பொம்பளை யாருக்கும் போன் பண்ணி கன்ஃபார்ம் அவங்க பியானோ டீச்சருக்கும் அவங்க அம்மாக்கும் கன்ஃபார்மா வந்துட்டு கனெக்ஷன் இருக்கு, ரெண்டு பேரும் இன்னைக்கு பாத்ரூம்ல என்ன நிலைமையில இருந்தாங்க தெரியுமா, நான் பார்க்கும் போது அப்படியே தண்ணி சொட்ட சொட்ட ரெண்டு பேரும் ஃபுல்லா நினைஞ்சு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கா. இவங்க மாமியார் இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாங்க. ஹீரோயினா என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, அவனை கூட்டிட்டு போயிட்டு அவனுக்கு மாத்துறதுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறா. கண்டிப்பாவே இவனும் ஏதோ பிளான்ல தான் இருக்கான். இவன் வந்து அவ இருக்கான்னு கொஞ்சம் கூட பார்க்காம அவன் பாட்டு வேக வேகமா பட்டன் எல்லாம் கட்டி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடறான். சரி நான் வெளியில நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போறான். அவ்வளவுதான் மாமியார்காரி வந்துட்டா. வந்த உடனே என்ன பண்ணிட்டு இருக்கடி, நான் அப்பவே சொன்னேனா இல்லையா, நீ எனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்னு பலான்னு ஒரு அறை விடுறா. போய் நேரா ஹீரோயின் அந்த பெஞ்சிலே இடிச்சுக்கிறா. ஹீரோயின் காட்டி பார்த்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. இரு என்னோட பிள்ளைக்கு இப்பவே போன் பண்ணி வர சொல்றேன், என்ன பண்றேன்னு மட்டும் பாரு, இதுக்கப்புறம் நீ செத்தடி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறா. உடனே அவன் ஏதோ வரமா, நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு இந்த ஜூ இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட வந்து இந்த வீடியோ கேமரா செட் பண்ணா இல்லையா, அதை காட்டுறான். பாத்தீங்களா என்னோட ரூம்ல என்னோட பெட்ரூம்லயே நான் செட் பண்ணிருக்கேன் அப்படின்னு உடனே அவனே ஆச்சரியமா கேக்குறான். டேய் எப்படிடா உங்க ரூம்லயே நீ வந்துட்டு கேமரா செட் பண்ணிருக்க அப்படின்னு கேக்குறான். அன்னைக்கு உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சுல்ல, அதனால நீங்க அப்பப்ப கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு தான் அப்படின்னு வெக்கமே இல்லாம வேற சொல்றான். பரவாயில்லப்பா, இருந்தாலும் நீ உன்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ரொம்ப கஷ்டப்படுற, ரொம்ப உழைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் இவன். அப்பாடா இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சா போதும், ரொம்ப நன்றிங்க அப்படின்னு இவன் சொல்றான். நேரா வீட்டுக்கு போன உடனே அவனே வந்துட்டியாடா இந்த ஒரு கால சிரிக்கி என்ன பண்ணிருக்கா பாருடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆரம்பிச்சிடுறான் மாமியாக்காரி. அப்ப டீச்சர் என்ன பண்றானா, இது பாருங்க உங்க பொண்டாட்டிக்கும் எனக்கும் வந்துட்டு எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது அப்படின்னு சொல்றான். ஒரு புருஷனா ஃபர்ஸ்ட் பொண்டாட்டிய நீ தான் நம்பணும், அதுக்கப்புறம் தான் மத்தவங்க கிட்ட எல்லாம் அதை எதிர்பார்க்க முடியும், நீயே நம்பலன்னா எப்படி அப்படின்னு அவன் கேட்கும் போது, அந்த நம்புறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் நீ கிளம்பு இங்க இருந்து, உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, இது என்னோட ஃபேமிலி விஷயம் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் ரொம்ப காண்டா அங்க இருந்து கோவமா போயிடுறான். இவனும் நம்ப மாட்டான் நம்மள எப்படி இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து போன உடனே அப்பதான் புருஷன்காரன் என்ன சொல்றான்னா, நீ என்னோட பிளான் ஒரு வாட்டியும் கெடுத்துக்கிட்டே இருக்க, உனக்கு நான் காசு கொடுக்கறதே தண்டம் அப்படின்னு சொல்றான். உனக்கு நல்லாவே தெரியும் இது என்ன தவிர வேற யாராலையும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம்
அப்புறமா நீ வந்து என்ன தண்டமா நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். அப்பனா பாத்துக்கோங்க, நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் இவனையுமே காசு கொடுத்து ஏதோ பண்ண சொல்றான் போல. அப்ப இனிமேதான் போக போக என்னென்ன நடக்குதுன்றது தெரியும். நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அவன் புருஷன் மேல செம்ம கொள்ள வெறியில இருக்கான். நம்ம டீச்சர் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அவனோட லேப்டாப்ல ஏதோ வீடியோ போட்டு பாக்குறான். என்னன்னா ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருக்கான் இல்லையா, அவனோட ஆபீஸ் ரூம்ல இவன் ஒரு கேமரா செட் பண்ணிருக்கான். அதுல ஜூவும் அவனும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, பெட்ரூம்லயே கேமரா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. அது செட் பண்ணது வேற யாருமே இல்ல, அந்த புருஷன்காரனோட செக்ரட்டரி தான் செட் பண்ணிருக்கான். ஆக மொத்தம் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாம ஒருத்தர் இன்னொருத்தவங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு மட்டும்தான் இருக்கிறாங்க. யாருமே வந்து உண்மையா இல்லை. இதுல நடுல மாட்டிட்டு இருக்குது ஹீரோயின். இப்ப டீச்சர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் கையில வச்சுக்கிட்டு அதையே யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க. நம்ம டீச்சரை பாக்குறதுக்காக ஹீரோயின் வந்து ஆல்ரெடி வந்திருக்கா. வந்த உடனே அவன் என்ன சொல்றான்னா, சாரி என்னால உங்களை கீழே வந்து கூப்பிட முடியல, ஆக்சுவலா வந்துட்டு என்னோட சட்டை கிழிஞ்சிருக்கு, அதை தைக்கலான்னு பார்த்தேன், கையிலயும் கொஞ்சம் அடிபட்டிருக்கா, அதனால யோசிச்சுட்டே நான் நின்னுட்டேன். ஹீரோயினும் சரி ஓகே ஊசியை கொடுங்க நான் தச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவளும் உட்காந்து தச்சு விட்டுட்டு இருக்கா. இவனுக்கு வந்துட்டு அவளை பார்க்கும் போது பயங்கரமா ரொமான்டிக்கா இருக்கு போல. இவனுக்கும் இவளுக்கும் என்ன கனெக்ஷன் நமக்கு இன்னும் இப்போ வரைக்கும் புரியல. இவன் எதுக்காக இதெல்லாம் பண்றானும் புரியல. உடனே ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, ஆக்சுவலா வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக தான் வந்தேன். நான் என்னோட ஃபேமிலி கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. தயவு செஞ்சு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இனிமே வந்து நீங்க பாப்பாக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்காக வர தேவையில்ல. அதனாலதான் வந்து கான்ட்ராக்டை நான் கேன்சல் பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு செம்ம அப்செட் ஆயிடுது. உங்களுக்கு செட்டில்மெண்ட் காசெல்லாம் வந்துட்டு நாங்கள் மொத்தமாகவே வந்து உங்களோட மொபைல்கே அனுப்பி விட்டுறோம், மற்றபடி நீங்கள் நேரில் வரவே தேவையில்லை, எதுக்குமே உங்களுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவனை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறா. அந்த அக்ரிமெண்ட்டை தான் பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்படியே அது சுக்கலாக கிழிச்சு போடுறான் காண்டா. அந்த டைமுக்கு டீச்சர் அம்மா வருவாங்கன்னு சொன்னீங்களே எங்கே வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. என்னடான்னு பார்த்தா அந்த குழந்தைங்க தான் இவனோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்கு. பயப்படாதரா, இப்போவே நான் ஃபோன் பண்ணுறேன் உங்கள் அம்மாக்கு என்ன அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் வந்து இவளோட லாயர் கிட்ட கன்சல்ட் பண்ணுறா. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு நல்லவன்னு ப்ரூவ் பண்ணியே ஆகணும், அதே மாதிரி அவன் வந்து மோசமானவன்னு ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் வந்து குழந்தையோட கஸ்டடி உனக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கான ப்ரூஃப் எவ்வளோ உன்னால் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோவையும் கலெக்ட் பண்ணி எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அந்த டைம்க்கு இவ பார்க்குறா. அங்கே பார்த்தா நம்ம செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவன் நடந்து போயிட்டு இருக்கா. அவன் எங்கே போகிறான்னு ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தா பின்னாடி வந்து புருஷங்காரன் நிற்கிறான். நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கத்தும் போது, இல்லை நான் ஒன்று பார்க்கலான்னு தான் வந்தேன், இன்னைக்கு என்ன நாள்னு நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறா ஹீரோயின். இவங்க 2 பேரோட வெட்டிங் ஆனிவர்சரி போல, அதனால இவ வந்துட்டு இவனை ஹோட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. அப்போ உடனே அவன் சொல்றான் சலிச்சுக்கிட்டு, ஆமாம் எல்லா நாளும் ஒரே நாள் தான், இதில் என்ன ஒரு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் சாப்பிடவே ஆரம்பிக்கிறான். எப்பயும் போல நார்மலாக இருக்க புருஷன் பொண்டாட்டிக்கே வந்துட்டு சாப்பிட்ற விஷயத்துல பயங்கரமாக சண்டை வரும். இவங்க சொல்லவா வேணும், ரெண்டுமே 7:30 இருக்கு. அவன் வந்துட்டு சும்மாவே தேவையில்லாம இவகிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கான். இவளுமே சும்மா இல்லாம பேசிக்கிட்டே தான் இருக்கா வாய்க்கு வாய். இப்ப இவன் ரொம்ப திமிரா என்ன சொல்றான்னா, இதை பார், நீ எனக்கு அடங்கி போற மாதிரி இருந்தா மட்டும்தான் நான் வந்து உன்னை வச்சு பாத்துக்குவேன், இல்லை அப்படின்னா எந்த நேரம்னாலும் நான் உன்னை துரத்தி விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப திமிர் பிடிச்ச மாதிரி பேசுறான். அப்ப வந்து ஹீரோயினுக்கு மாமியார் கால் பண்றாங்க. குழந்தைய கூட்டிட்டு வரலையா அப்படின்னு கேட்கும் போது அப்பதான் இவ சொல்றா, இல்லையே இவர் தான் கூட்டிட்டு வந்து உங்க வீட்டுல விடுறேன்னு சொன்னாரே, குழந்தை எங்க அப்படின்னு இவ கத்துறா. அதுக்கப்புறம் தான் இவன் பார்த்தா இவன் கூட்டிட்டே போல குழந்தைய. பதறி அடிச்சுக்கிட்டு 2 பேரும் போறாங்க. பார்த்தா வீட்டு வாசல்லையே நம்ம ஹீரோ வந்து குழந்தைய வச்சுட்டு நின்றுட்டு இருக்கான். அவன் ஹீரோவானே தெரியல, தெரியாம ஹீரோன்னு சொல்றேன், பாத்துக்கலாம். 2 பேரும் ஒருத்தன் பாத்துக்கிறா. 2 பேரும் கூட்டு கலவானிங்க தான். ஹீரோயின் செம்ம கோவமா உட்காந்துட்டு இருக்கா. இவன் வரான். வந்த உடனே என்ன சொல்றான்னா, இதை பாரு, ரொம்ப டென்ஷன் ஆகாத, ஏதோ என்னோட வேலை விஷயத்துல டென்ஷன்ல நான் மறந்துட்டேன், இது ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லும் போது, நம்ம குழந்தைய நீ மறக்கிற அளவு வந்துட்டு என்ன உனக்கு வேலை, நீ தான் வந்து கூட்டிட்டு வரேன்னு சொன்ன, அதனால தானே நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ சத்தம் போடுறா. அந்த விஷயத்தை விடு, அதை பற்றி அப்புறமா பேசலாம், நீ ஃபர்ஸ்ட் இதுக்கு பதில் சொல்லு, நீ பியானோ கிளாஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கான்ட்ராக்டே டெர்மினேட் பண்ணிட்டியாமே, யாரை கேட்டு இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆமாம், அவனால் தேவையில்லாமல் பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையே இதுக்கப்புறம் வராதில்ல, அதனால தான் அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிற டீச்சர் கிடைக்கிறதே பெரிய விஷயம், நான் அவனை எப்படியோ சமாளித்து ஓகே சொல்லி வச்சுட்டேன், நீ வந்து மறுபடியும் அவன்கிட்ட புதுசாக ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டு சைன் வாங்கிக்கோ, அவன் எப்பயும் போல கிளாஸ் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ஹீரோயினுக்கு
வந்துட்டு ஓரளவு டவுட் வர ஆரம்பிச்சிடுது. அவனை நம்மளே வேணாம் அப்படின்னு துரத்தலான்னு நினைச்சாலும் இவன் துரத்த விட மாட்டான். என்னவோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருது. மறுநாள் எப்பவும் போல மறுபடியும் இவன் கிளாஸ்க்கு வர ஆரம்பிச்சிடறான். அப்ப உடனே இவ சொல்றான், சாரி ஆக்சுவலி எங்க வீட்டுக்குள்ள நடந்த கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல உங்களையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம், கான்ட்ராக்டை கேன்சல் பண்றோம், மறுபடியும் கிளாஸ் எடுங்கன்னு சொல்றோம், அதனால எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றா. இல்ல இல்ல பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் எனக்கும் கண்டினியூவா ஒரு வேலைன்னு இருந்தா மட்டும்தான் வந்து எனக்கும் ஓகேவா இருக்கும். திடீர்னு நீங்க வேலையை விட்டு அனுப்புனா எனக்கும் கஷ்டமா இருக்கும், என்னோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு இவன் சொல்றான். உடனே அவ்வளோ சரி சரி நான் இப்பயே வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றா. அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்காக இந்த இங்கு பேடு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப ஹைட்ல இருக்கு. இவ எக்கி எக்கி பாக்குறா, அவளால எடுக்க முடியல. அதே நேரத்துக்கு ஹஸ்பண்ட் வேற ரொம்ப டென்ஷனா வேக வேகமா வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அந்த டைம்க்கு ஹீரோ என்ன பண்றானா, நான் வந்துட்டு எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸ் அப்ல வந்து நிக்கிறான். அப்படியே வேணும்னே ஹீரோயின் அப்படியே க்ளோஸ் அப்ல ரொமான்டிக்கா பாத்துட்டு இருக்கான். இது நடந்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஹஸ்பண்ட்காரன் எங்க இருந்துதான் வந்தானே தெரியல, வேக வேகமா வந்து ஹீரோவை பிடிச்சி இழுத்து ஒரு தள்ளு தள்ளுறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது உடனே இவ சொல்றான், இங்க் பேட் மேல இருந்தது அதனால அவர் வந்து எடுத்து தரேன்னாரு, வேற ஒண்ணும் இல்ல, சும்மா தேவையில்லாம எதனா சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியா, அங்க எவ்வளவு வந்து முக்கியமான டாக்குமெண்ட்லாம் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, அது எதனா காணா போச்சுன்னா என்ன பண்ணுவ நீ, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா அப்படின்னு திட்டுறான். உடனே ஹீரோ என்ன பண்றான்னா, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், நாளைக்கு வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலா அங்கதான் பக்கத்துலயே கேமரா இருக்கு போல, அதனாலதான் இவன் டென்ஷன் ஆயிருக்கான். வேக வேகமா வெளியில போறான் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக. என்னதான் தேடிட்டு இருக்கியா அப்படின்னு கேக்குறான் ஹீரோ. ஏண்டா கேமரா அங்கதான் இருக்குன்னு உனக்கு தெரியாதா, எதுக்கு இவ்வளவு மோசமா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கும் போது, ஏய் நான் போய் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லல அப்படின்னா அவ இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பா, அதுக்காக தான் நான் அங்க போனேன் அப்படின்னு சொல்றான். சரி சரி ஓகே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு எவ்வளவு பணம் பேசினோ அந்த பணத்தை கரெக்டா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா நீ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ற, எப்பதான் வந்துட்டு பிளான் பண்ணி கரெக்டா பண்ணுவேன் தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும் போது, எனக்குன்னு ஒரு தனிப்பட்ட பிளான் இருக்கு, நான் அதை பண்ணிப்பேன், உன் வேலையை மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுமே இவனை மொக்க பண்ற மாதிரி தான் பேசுறான். அதுக்கப்புறம் புருஷங்காரனே என்ன பண்றான்னா, அந்த இங்க் பேடெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு இன்னைக்கு நைட்டு நான் வரமாட்டேன், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ வீட்டுல தூங்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு கனவு வருது. கனவுல வந்துட்டு அவங்க அம்மா போல, அவங்க அம்மா அவன் கண் எதுக்கே குதிச்சு சாகுற மாதிரி ஒரு கனவு வருது. அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிறான் கனவுல இருந்து. உடனே அதுக்கப்புறமா மாத்திரை எல்லாம் போட்டுட்டு தான் மறுபடியும் படுக்கிறான். இவனுக்கு ஏதோ பிளாஷ்பேக் வேற இருக்கு போல. மறுநாள் ஹீரோயின் உட்காந்துக்கிட்டு பியானோ வாசிச்சுட்டு இருக்கா. அந்த டைமுக்கு இவன் வேலைக்கு மறுபடியும் வந்துடுறான் இல்லையா, வரான். நீங்க நல்லா பியானோ வாசிக்கிறீங்க, கேட்டுட்டு தான் இருந்தேன் நான் வரும்போது வழியிலேயே, ஆனா என்ன ஒண்ணு, சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருக்கு, அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து டீச் பண்ற அளவு ப்ரோவா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவளும் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு, அவங்களே நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். இவளுமே அப்படியே சைலண்டா உட்காந்து வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருமே அப்படியே வந்து க்ளோஸ் அப்ல கிஸ் பண்ணலான்னு போறாங்க. அந்த டைமுக்கு ஹீரோயினோட போன் அடிச்சிருது. அவளுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. போன் எடுத்துட்டு வேக வேகமா அங்க இருந்து போயிடுறா. அப்பதான் புருஷங்காரன் என்ன சொல்றான்னா, நான் ஸ்கூல்ல இருந்து பாப்பாவை கூட்டிட்டு வரும்போது டிராபிக் ஜாம்ல மாட்டிக்கிட்டேன், வர கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்றா. இவ சொல்றா, டீச்சர் வந்துட்டாரு, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்றா. போனை வச்சுட்டு திரும்பினா பக்கத்துலயே இவன் வந்து நின்னுட்டு இருக்கான். இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவளை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அப்படியே பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். தள்ளி விட்டு பலான்னு உனக்கு அன்னத்திலேயே விடுறா. அப்பவும் என்ன பண்றான்னா, அப்படியே அவ கிட்ட வந்து இருக்கமா அவ கட்டி பிடிச்சிக்கிட்டு காதாண்ட சொல்றான், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், தயவு செஞ்சு என்ன நம்ப, நாளைக்கு பாப்பாவோட ஸ்கூல் அண்ட பார்க் இருக்கு இல்லையா, அந்த பார்க்ல 4 மணிக்கு நான் வெயிட் பண்றேன், அங்க வந்துரு அப்படின்னு சொல்றான். பிடிச்சி ஒரு தள்ளி விடுறான். ஆனா அதுக்கப்புறம் அவன் எதுவுமே பேச மாட்டான். அங்கதான் கேமரா இருக்கு இல்லையா, அதனால அவ காதுல சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். மறுநாள் ஹீரோவை பாக்குறதுக்காக போறா. அப்ப வந்து அவன் என்ன சொல்றான்னா, ஆக்சுவலா வந்து ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும், உங்களை வந்து எல்லாரும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது உடனே அவ சொல்றா, என்னோட பெட்ரூம்ல கேமரா இருக்கு அதானே அப்படின்னு கேக்குறா அசால்ட்டா. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் இது எல்லாத்தையும் வந்துட்டு நீ என்கிட்ட ஏன் வந்து இப்ப சொல்ற அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன சொல்றான்னா, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு நினைக்கிறேன், நான் வந்து உண்மையாவே வந்து உங்களுக்கு சின்சியரா ஹெல்ப் பண்ணணும்னு தான் யோசிக்கிறேன், என் மனசுல வேற எந்த விதமான தப்பான எண்ணமும் கிடையாது அப்படின்னு இவன் சொல்றான். அதெல்லாம் ஒரு ஆணியும் தேவையில்லை, நீ பிடுங்குறது எல்லாமே தேவையில்லாத ஆணி தான், தயவு செஞ்சு உன்னோட வேலையை மட்டும் நீ பாரு, இது என்னோட ஃபேமிலி விஷயம், இதை நானே வந்து சால்வ் பண்ணிக்கிறேன், இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மூஞ்சி லட்சமா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. ஹீரோயின் வந்துட்டு
வெளியில போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டு வாசல்லே ஒரு கார் நிக்குது. கார்ல வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டும் இன்னொருத்தியும் 2 பேருமே கிஸ் பண்ணிருந்துட்டு இறங்கி போறான். ஹஸ்பண்ட் பாய் சொல்லிட்டு, அட பாவி என்னடா நீ இவ்ளோ கேவலமா நடந்துக்கிற, வீட்டு வாசல்லயே போயிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, குழந்தை இருக்கா, குழந்தை பார்த்தானா என்ன நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவ மனசுக்குள்ள செம்ம ஆத்திரம். அப்ப பார்த்தா அந்த குழந்தை வேற டாடி அப்படின்னு கிட்ட ஓடி வருது. குழந்தைய வேற தூக்கி கொஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கான். அவ காண்டாயிட்டு உடனே அவங்க லாயருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ப்ராப்பரான டைவர்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இவங்க அம்மாக்காரிக்கு எல்லாமே தெரியும் பொழுது, எதுக்குடா அந்த பொண்ணு கூட அஃபேர் வச்சுட்டு இருக்க, அது வாசல்லே நின்று இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, முதல்லயே நான் சொன்னேன் இவளை கல்யாணம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் அவ்வளோ சொன்னேன் நம்ம குடும்பத்துக்கே இவளாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனா நீ கொஞ்சமும் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா திட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுடுறா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எல்லா ப்ராப்பர்ட்டியும் வந்து உன் பேர்ல மாத்திக்கிட்டு குழந்தையோட கஸ்டடியையும் பத்திரமா வாங்கிக்கிற மாதிரி இவளை டைவர்ஸ் பண்ண, இல்லை அப்படின்னா எதுவுமே வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா ஹீரோயின் மேல வர இவன் பாத்துடுறான். அம்மா சும்மா இருமா சும்மா இருமா அப்படின்னு கை காட்டுறான். ஹீரோயின் டைரக்டா கேட்க ஆரம்பிச்சிடுறா, உங்க அம்மா எதுக்காக என்ன இவ்வளவு கேவலமா பேசிட்டு இருக்காங்க, அது மட்டும் இல்லாம வந்துட்டு நீ அஃபேர் வச்சிருக்கிறது இவ்வளவு நாள் உங்க அம்மாக்கே தெரிஞ்சு உன்னை வந்து எதுவுமே கண்டிக்காம விட்டுட்டாங்கல்ல, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுதானே அவங்க விட்டுருக்காங்க அப்படின்னு கத்துறா. ஆமா, உன்ன மாதிரி பொண்ணெல்லாம் என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே பெரிய விஷயம், நீ யோசித்து பாரு உனக்கு முன்னாடி என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க. இவளுக்கு என்னவோ நடந்திருக்கு போல ஹீரோயினுக்கு. ஹீரோயின் என்ன பண்றான்னா காண்டா இவங்க 2 பேரையுமே செம்மையா திட்டிட்டு உங்களுக்கு எல்லாம் சோறு தான் ஒரு கேடா அப்படின்னு சொல்லி அதையும் தூக்கி கடாசிட்டு அங்கிருந்து போயிடுறா. எங்கேயோ ரொம்ப தொலைவு வந்துடுறா. நடந்து வந்து உட்காந்து அவ பாட்டு தனியா அழுதுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ வந்து அவனோட கோட்டை கழட்டி அவளுக்கு போத்தி விடுறான். நீ எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவன் வந்துட்டு எனக்கு அதெல்லாம் சொல்ல தெரியல, எனக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றான். நீ ஹையர் ஸ்டடீஸ்க்காக ஃபாரின் போறல அப்படின்னு கேட்கும் போது ஆமா எனக்கும் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி அனுப்பியிருக்கேன், அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓகே ஆன உடனே நான் வந்துட்டு ஃபாரின் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ரொம்ப சோகமா இருக்கும் போது யாராவது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாவே நம்ம அழுதுருவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹீரோயின் என்ன பண்றான்னா இவன் கொஞ்சம் ஆறுதலா பேசின உடனே பயங்கரமா அவளையும் மீறி அழ ஆரம்பிச்சிடறா. என் லைஃப்ல அது மட்டும் நடக்காம இருந்திருந்தா என்னோட லைஃபுமே ரொம்ப நிம்மதியாகவும் ரொம்ப டிஃப்ரெண்டாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அழுறா. அப்ப உடனே அவன் என்ன நடந்தது உங்க லைஃப்ல அப்படின்னு கேட்கறான். இவ உடனே அதை சொல்ல மாட்றா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா, என்னோட ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பா டிவோர்ஸ் ஆகும்போது எனக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட் கொடுப்பான், அதுல கண்டிப்பா நான் உனக்கு காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு வேணாம், என்ன ஹெல்ப் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறான். அதோட மறுநாள் தான் காட்டுறாங்க. மறுநாள் என்ன ஆகுதுன்னா ஹீரோயின் வந்து அந்த கார் நம்பரை கொடுத்து அந்த கார் நம்பரோட அட்ரஸை மட்டும் வாங்குறா. வேற யாரும் இல்லை, நம்ம செக்ரட்டரியோட வீடு தான். செக்ரட்டரி வந்து கதை திறக்கிறா. நீங்களா, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க, நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்கும் போது ஓ அதுவா, ஏன் நான் வரக்கூடாதா உன்னோட வீட்டுக்கெல்லாம், நான் உன்னோட பாஸா இருக்காம இருக்கலாம், ஆனா நான் உன்னோட பாஸோட ஒய்ஃப் தானே, என்னையே கூப்பிட மாட்டியா உள்ளவான்னு கூட அப்படின்னு கேட்டுக்கிட்டே அப்படியே உள்ள ஃபுல்லா சுத்தி பாக்குறா. அங்க பார்த்தா ஆம்பளைங்க ஷூ 2 இருக்கு. அதை பார்த்த உடனே என்ன சொல்றேன்னா இல்ல இல்ல நான் தனியா தான் இருக்கேன், இருந்தாலும் சேஃப்டிக்காக அந்த 2 ஷூவை வச்சிருக்கேன், ஏன்னா டெலிவரிக்கெல்லாம் வருவாங்க, ஃபுட் டெலிவரி வருவாங்க, அவங்கெல்லாம் நான் தனியா இருக்கேன்னு தெரிஞ்சுக்க கூடாது இல்லையா, அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை விடுறா. அங்க பார்த்தா அவன் ஹஸ்பண்ட் போட்டுட்டு போன கோட் அங்க இருக்கு. அந்த கோட்டை பார்த்த உடனே ஹீரோயின் செம்மையா கலாய்க்கிறா. என் புருஷன் வந்து எல்லாரையும் பயங்கரமா வேலை வாங்குவான்னு தெரியும், ஆனா உன்னை லாண்ட்ரி ஒர்க் எல்லாம் கூட பண்ண வைக்கிறான் அப்படின்றது எனக்கு இப்பதான் தெரியும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கலாய்ச்சிட்டு இருக்கா. அவளா உடனே இல்ல மேடம் பரவாயில்ல, என்கிட்ட என்ன வேணா அவர் வேலை சொல்லலாம், எல்லாத்தையும் நான் செய்யறதுக்கு வந்துட்டு ரெடியா இருக்கேன், ஏன்னா நான் அவரோட செக்ரட்டரி இல்ல அப்படின்ட்டு அவ ஒரு உருட்டுறா. வீடெல்லாம் செம சூப்பரா இருக்கேன், இங்க ரெண்ட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குமே, கட்டுப்படி ஆகுதா, எப்படி வந்து சமாளிக்கிறேன் அப்படின்னு கேட்கும்போது இதுவா, இது வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட வீடு மேடம், நான் அங்கதான் தங்கியிருக்கேன், நான் வாங்குற சம்பளம் எனக்கு சாப்பிட்டு தான் கரெக்டா இருக்கு, நான் பாத்ரூம் போகணும்னு உடனே வளர்றேன், ஐயோ பாத்ரூம் ரொம்ப அழுக்கா இருக்கு மேடம், நான் இன்னும் வந்து வாஷ் பண்ணவே இல்லை அப்படின்னு ஒண்ணு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோயின் போறா. போய் பாத்ரூம் கதவை திறக்கிறா. கதவை திறந்த உடனே உள்ள வந்துட்டு குளிக்கிற இடத்துல யாரும் நிக்கிறாங்கன்றது மட்டும் அவளுக்கு தெளிவா தெரியுது. தெரிஞ்ச உடனே ஆமாமா நீ சொன்னது உண்மைதான், உன்னோட பாத்ரூம் ரொம்ப அழுக்கு பிடிச்ச பாத்ரூம் தான்,
ஏன்னா காக்ரோச் இருக்கு அதுக்காக சொன்னேன் அப்படின்னு நக்கல் அடிச்சுட்டு வெளியில போயிடுறா. இவ்வளோ தூரம் வந்துட்டு உனக்கு எதுவும் வாங்கி கொடுக்கலன்னா எப்படின்னா உனக்காக ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பெரிய ஒரு பார்ட்டி நடக்குது. அந்த பார்ட்டிக்கு என் ஹஸ்பண்ட் போவாரு. அவர் கூட நீ போகும்போது போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறா. அது மட்டும் இல்லாமல் என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப வாய் தான். அவர் துடுத்துட்டுன்னு எதனா பேசுவார். பெருசாக அதெல்லாம் கண்டுக்காதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்புறா. உடனே இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. ஐயோ என்னவா இருக்கும், ஒருவேளை அவளுக்கு எதனா சந்தேகம் வந்துட்டு இருக்குமா, எதனா வந்து ப்ரூஃப் கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ உடனே இவ கேட்குறா, எப்போதான் நீ வந்து டிவோர்ஸ் பண்ண போற, எப்போதான் நீ என்ன கல்யாணம் பண்ண போற, எனக்கு தான் எல்லாமே நீ சொன்ன, இன்னமும் எதுவுமே நீ கொடுக்க மாட்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. கூடிய சீக்கிரமே எல்லாமே உனக்கு தான், நான் டிவோர்ஸ் பண்ண உடனேயே உனக்கு தான் எல்லாத்தையுமே தரப்போறேன், நீ தான் லேடி பாஸ் நம்ம கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இவரோட ரொமான்ஸ் ஆரம்பிச்சிடுறாரு. நைட்டு ஹீரோயின் ஃபோன் பண்றா. நான் எங்க இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ உளர்ற மாதிரி பேசின உடனே நீ குடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறான் இவன். ஸோ ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கா தனியா. இவன் வந்துட்டு அந்த பாத்ரூம்ல இருந்தான் அப்படின்றத இவன் நோட் பண்ணிட்டா இல்லையா, அதனால இவளுக்கு பயங்கர ஃபீலிங்கா இருக்கு. இந்த இடத்துல தான் வந்து அவன் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான் போல, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, உன்னை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதனாலதான் இங்க வந்து குடிச்சிட்டு இருக்கா. லாஸ்ட் எபிசோட்ல காட்டினதை இப்பதான் காட்டுறாங்க. அப்பதான் வந்து புருஷனுக்கு ஃபோன் பண்ணி நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடி பார்க்கலாம், நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண இல்லையா, அங்கதான் நான் இருக்கேன், ஏன்னா இப்போ நீ தான் வந்து பிக்கப் பண்ணும், அது வரைக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கேயே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றா. இவன் போனை வச்ச உடனே இவ கேட்குறான், ஓ இப்போ வந்து நீங்கள் அவளை பிக்கப் பண்ண போகணுமா அப்படின்னு கேட்கும் போது, நான் ஏன் போகிறேன், அவளை வேற யாருன்னா பிக்கப் பண்ணிப்பாங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, நான் வந்துட்டு இன்னைக்கு உன் கூட இருக்க டைமை தான் வந்து பயங்கரமாக சந்தோஷமாக என்ஜாய் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். உண்மையாவா சொல்கிற அப்படின்னு கேட்கும் போது, ஆமாம் இதுக்கப்புறம் நம்ம 2 பேர் தான் இந்த லைஃப்பில், நம்ம 2 பேர் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ சீக்கிரமே என்ன கல்யாணம் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்குறா. கண்டிப்பாக சீக்கிரமே உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரொமான்ஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இங்க ஹீரோ தான் வந்து பாக்குறான் இவ வந்து பயங்கரமா குடிச்சு விழுந்து கிடக்குறா. அப்படியே இவளை மயக்கத்திலேயே கைத்தாங்கள பிடிச்சி கொண்டு போய் கார்ல உட்கார வைக்கிறான். கார்ல உட்கார வைக்கும் போது இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இவளை கிஸ் பண்ற மாதிரி கிட்ட போறான். ஹீரோயினுமே கண்ணை திறந்து பாக்குறா. அவளுமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இது எல்லாத்தையுமே சுத்தி சுத்தி வலிச்சு யாரோ ஒருத்த போட்டோ எடுத்துட்டு இருக்கான். மறுநாள் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு வேக வேகமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு எங்க ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்ப புருஷங்கார கேட்கறான், எங்க கிளம்புற இப்போ அப்படின்னு கேட்ட உடனே, எங்க அம்மா இப்பதான் போன் பண்ணாங்க, அங்க ஏதோ ப்ராப்ளமா, அதனால உடனே என்ன வர சொல்லியிருக்காங்க, நான் அர்ஜென்ட்டா போறேன் அப்படின்னு சொல்றா. நீ பண்றது இதெல்லாம் பார்த்தா நீ ஏதோ என்கிட்ட மறைக்கிற மாதிரி இருக்கே, உண்மையா அப்படின்னு கேட்கும் போது இவ சொல்றா, மறைக்கிறேனா, நான் என்ன மறைக்க போறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் அர்ஜென்ட்டா கிளம்புறேன், அப்புறமா நான் பேசுறேன் அப்படின்னு அவ கிளம்பிடுறா. அவ போன உடனே இடத்த விட்டு கூட எழுந்திருக்காம உடனே செக்ரட்டரிக்கு போன் பண்ணி உடனே இவ வீட்டுக்கு வா டார்லிங் அப்படின்னு சொல்லிடுறான். அவளுமே கூப்பிட்ட உடனே சிட்டா பறந்து வந்துடுறா. என்னையா வீட்டுக்கே கூப்பிட்டுட்டு அவ்வளவு தைரியம் ஆயிடுச்சா அப்படின்ன உடனே, ஆமா அவதான் வீட்டுல இல்லையே அப்படின்னு சொல்றான். வீட்டுக்கு வந்துட்டா சடனா அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்கும் போது, அவ என்னை என்ன பண்ணிட முடியும், அவளால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது, நீ வா டார்லிங் நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஒரு வாட்டி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவ கேட்குறா, ஏய் உண்மையை சொல்ல, அடுத்து என்ன கல்யாணம் பண்ணிப்பியா இல்லையா, இந்த வீடு என்னது தானே அப்படின்னு கேட்குறா. கண்டிப்பா இந்த வீடு எல்லாமே உனக்கு தான் சொந்தம், நீ தான் இதுக்கப்புறமா அதுக்கு ஓனரா இருப்ப அப்படின்னு சொல்றான். சடனா காலிங் பெல் அடிக்குது. பயந்துடுறாங்க 2 பேருமே. அலறி அடிச்சா ஐயோ யாரா அது அப்படின்னு யோசிக்கிறாங்க. உன் பொண்டாட்டி தான் வந்துட்டாலோ அப்படின்னும் போது, இல்ல அவ ரொம்ப தொலைவு போயிருப்பா, இந்நேரத்துக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ இங்கே இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றான். அங்க போய் பார்த்தா யாருமே இல்லை. அதுக்கு பதில் ஒரே ஒரு கொரியர் தான் இருக்கு. இவன் வந்துட்டு இருக்கிற மூட்ல அதை பெருசா அவன் கண்டுக்காம அங்கேயே வச்சுட்டு போயிடுறான். அதோட அடுத்த நாள் பார்ட்டியை காட்டுறாங்க. இவங்க 2 பேருமே போறாங்க. அதாவது நம்ம புருஷங்காரனும் அதுக்கப்புறம் செக்ரட்டரியும் போறாங்க. இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் சீன் வந்தது இல்லையா, இந்த சீரீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வரா. அவளும் அதே ட்ரெஸ் அவளுக்கு கொடுத்துட்டு வந்தா இல்லையா, அதே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரா. இன்னொரு லேடி ஒருத்திய காட்டுறாங்க. அவ ஒரே பதட்டமா உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோயினை பார்த்த உடனே போன உடனே நேரா செக்ரட்டரியோட மூஞ்சிலேயே அந்த ஒயினை ஊத்துறா. அவ டென்ஷன் ஆயிடுறா. என்ன பண்ற நீ அப்படின்னு ஒரு கத்துறா. அவளுமே பின்ன நான் என்ன பண்றது, இங்க எல்லாருமே கப்பலா வந்திருக்காங்க, என் புருஷன் கூட கப்பலா, நீ வந்து என்னடி பண்ற அப்படின்னு கேட்ட உடனே, அவன் வந்து என்ன கூட்டிட்டு வந்தானா, நான் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்தேன், உனக்காக அவன் வெயிட் பண்ணா நீ வரல, அதனால நான் வந்தேன் அப்படின்னு அவ போய் சொல்றா. அப்ப கூட புருஷங்காரன் என்ன கேட்கறான்னா, நீ எப்படி உள்ள வந்த, உங்ககிட்ட தான் டிக்கெட்டே இல்லையே அப்படின்னு கேட்கும் போது, நீ வந்துட்டு அப்படின்னா என்னால வர முடியாதுன்னு நினைச்சிருக்கியா என்ன கூட்டிட்டு வர்றதுக்கு எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் பார்த்தா இன்விடேஷன் கார்டு ஹீரோ தான் கொண்டு வந்து ஹீரோயினுக்கு கொடுத்து
ஹீரோயினை கூட்டிட்டு வந்திருக்கான். மரியாதையே இதுக்கு மேல இங்க எதுவும் சீன் கிரியேட் பண்ணாம தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ நான் வந்துட்டு உங்களுக்காக சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பெரிய பிளான் எல்லாம் வச்சிருக்கேன், நீங்க என்னன்னா என்ன போக சொல்றீங்க, உங்க 2 பேருக்குமே பயங்கரமான சர்ப்ரைஸ் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றா. அங்க பெரிய டிவியில வந்துட்டு இவங்க 2 பேரும் பெட்ரூம்ல இருந்தது வீடியோ எடுத்து போட்டுட்டா. அது மட்டும் இல்லாம அவ எனக்கு தானே எல்லாமே, அவளை சீக்கிரமா டைவர்ஸ் பண்ணுவேல்ல, எனக்கு எல்லாத்தையும் எழுதி வைப்பல, இந்த வீடு என்னது தானே அப்படின்லாம் கேட்டா இல்லையா. இவனும் ஆமா டார்லிங் உன்னதுதான், நீ தான் இதுக்கு ஓனர்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அது எல்லாமே வந்து ஆடியோ வீடியோவோட ஓடிட்டு இருக்காங்க. நடுவில் ஒரு லேடியை காமிச்சாங்க இல்லையா, அந்த லேடி யார் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவலா அந்த ப்ரோக்ராமை வந்து கண்டக்ட் பண்றவ தான் அவளும் அவளோட வேற ஒரு கள்ளக்காதலனும் ஒன்னா இருக்கிறது ஹீரோயின் வீடியோ எடுத்து அவளை மிரட்டி இந்த வீடியோவை பிளே பண்ண சொல்லியிருக்கா. அவ்வளவுதான் செக்ரட்டரி அங்க இருந்து அசிங்கம் தாங்க முடியாம ஓடி போயிடுறா. புருஷங்காரன் வேகமா அடிக்கிறதுக்கு போறான் ஹீரோயினை. அப்ப கரெக்டா வந்து இவன் கையை பிடிச்சிக்கிறான் ஹீரோ. நீ என்ன நினைச்சுக்கிட்ட, நீ வந்து கேமரா வீட்டுல செட் பண்ண அப்படின்னா அது என்னால கண்டே பிடிக்க முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டியா, இப்ப பாத்தியா யாரால கண்டுபிடிக்க முடியாம போச்சுன்னு சொல்லிட்டு இதுக்கு மேல இங்க எதுவுமே பேசாத, தயவு செஞ்சு என்கிட்ட வெளியில வந்து பேசியதா இருந்தாலும் அப்படின்னும் போது எனக்கு எதுவுமே உங்ககிட்ட பேசவே வேணாம், எனக்கு தேவை ஒன்னே ஒண்ணுதான், எனக்கு டைவர்ஸ் கொடு அப்படின்னு கேக்குறா. எல்லாரும் எதிர்க்கே இப்படி சொல்லிட்டு அவ கிளம்பின உடனே இவன் பயங்கரமா ஷாக்ல இருக்கான். எங்க பாவம் செக்ரட்டரி வந்து ஓரமா நின்று அழுதுட்டு இருக்கா. ஹீரோ வந்து பாக்குறான். ஹீரோ வந்த உடனே அவ என்ன சொல்றான்னா, இங்க பாத்தியா எனக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, நீ ஆனா கொஞ்சமும் இதை பத்தி யோசிக்கவே இல்லைல்ல, நான் இது எல்லாமே உனக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றா. இதுக்கு மேல நீ இந்த விஷயத்துல எதுலயுமே தலையிடாத, தயவு செஞ்சு சும்மா இரு போதும், ஆனா அதே மாதிரி எனக்காக செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி சொல்லிடாத, எனக்கு செம காண்டாயிடும் அப்படின்னு சொல்றான். அங்க ஹீரோயின் வந்த உடனே அவ ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறான். யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு உடனே இல்ல நான் போன்ல பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு இவன் சொல்றான். ஹீரோயின் அவளுக்கு கொரியர் வந்தது இல்லையா, இப்பதான் அதை எடுத்து பாத்துட்டு இருக்கா. அதுல ஒரு பென் டிரைவ் இருக்கு, அவ கரெக்டா போட்டு பாக்கலாம் அப்படின்றப்போ அவன் கரெக்டா புருஷங்காரங்க வந்துடுறான். எதுக்காக இப்படி நடந்துகிட்ட, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும் போது அவ என்ன சொல்றான்னா, எனக்கு என்ன சொந்தமோ அது எல்லாமே எனக்கு வேணும், எனக்கு வந்து சொத்து வேணும், அதுக்கப்புறமா வந்து எனக்கு என் பிள்ளை வேணும் அப்படின்னு கேக்குறா. என்னது புள்ள வேணுமா, பிள்ளையோட கஸ்டடி கோர்ட்டு உன்கிட்ட கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னு அவன் சொல்றான். அது எப்படி என்கிட்ட கொடுக்காம போவாங்க, நீ தான் வந்து தப்பு பண்ணிருக்க, அதனால உன்கிட்ட தான் கொடுக்க மாட்டாங்க குழந்தையோட கஸ்டடி அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அப்போ நீ பண்ணல அப்படின்னு சொல்றியா, அப்ப நீ பண்ணதெல்லாம் வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி இவன் போட்டோஸ் எடுத்து காட்டுறான். அதாவது கார்ல ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணாங்க இல்லையா, அத நீ இத்தனை வருஷமா என் கூட வாழ்ந்துட்டு இருக்க, நமக்கு 2 பேருக்கும் ஒரு குழந்தையே இருக்கு, ஆனா இந்த போட்டோல இருக்கிறது நான் உனக்கு தெரியவே இல்லையே அப்படின்னு சொன்ன உடனே இப்ப என்ன பிளான் பண்ற நீ, அது எப்படி எனக்கு தெரியாம போகும், உன்னோட சைட் ஃபேஸ் எனக்கு தெரியாதா, அது நீ தான் 100% அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அவன் பயங்கரமா நல்லா உத்து பார்த்த பிறகுதான் அவனுக்கு தெரியுது அதுல இருக்கிறது அவளே இல்லைன்னு சொல்லிட்டு. நீ என்ன பண்ண, நீ என்ன பிளான் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும் போது ஹீரோவையும் அந்த போட்டோல இருக்க பொண்ணையும் அவ கூப்பிடுறா. இதோ இவங்க 2 பேரு தான், அது அன்னைக்கு கார்ல கிஸ் பண்ணிட்டு இருந்தது இவங்க 2 பேரு தான், அவங்க 2 பேரும் நீ போட்டோ எடுத்துட்டு நீ என்ன நினைச்சுக்கிட்டேன்னா நானும் நினைச்சுக்கிட்டேன், இதை நீ கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் ஒன்னும் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்னு மொக்க பண்ணி விட்டுறா. இவன் செம்மையா காண்டாயிரான். இது எல்லாத்துக்கும் நீதான்டா காரணம், நீதான் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட அப்படின்ன உடனே, நான் உனக்கு நம்பிக்கையா இருப்பேன்னு என்னைக்கிட்டா நான் சொன்னேன், நான் வந்துட்டு உன்கிட்ட பிடிக்காம தாண்டா இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். உடனே ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றேன்னா, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல, நீ வந்துட்டு ஒரு டைம் என்னென்னவோ பண்ணிட்டு நீ என்ன பண்றதுன்னு தெரியாம நிற்கும் போது நான் தான் உன்னை காப்பாத்தினேன், அந்த நன்றி விசுவாசம் கூட உன் மனசுல இல்லவே இல்லையா அப்படின்னு கேக்குறான். உடனே ஹீரோயின் செம்ம டென்ஷன் ஆயிடுறா. உன்னால தாண்டா நான் இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு, இல்லைன்னு வச்சுக்கோ ஏன் சத்தியமா நான் இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன், பெட்ரூம்லயே கேமரா வச்சவன் தானேடா நீ, பொண்டாட்டி இருக்கான்னு கூட இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இவ செம்மையா கேவலப்படுத்துறா. உடனே அவன் பாத்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு நீ பார்க்க தானே போற அப்படின்னு அங்கிருந்து கிளம்பிடுறான். அந்த பொண்ணுக்கு காசு கொடுக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோக்கு காசு கொடுக்கும் போது அந்த காசு ஹீரோ வாங்க மாட்டான். எங்க புருஷங்காரன் நேரா கிளம்பி செக்ரட்டரி வீட்டுக்கு போயிடுறான். போன உடனே பாத்தீங்களா என்னை எப்படி எல்லாம் அசிங்கப்படுத்திட்டா உங்க பொண்டாட்டி, எனக்காவது பரவாயில்ல, நானாவது வேற எங்கன்னா வேலை செஞ்சுப்பேன், ஆனா நீங்க கம்பெனியா போய் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கேட்கணும், உங்களுக்கு எவ்வளவு அசிங்கம் ஆயிடுச்சுல அப்படின்னும் போது இவன் ஆல்ரெடி வெறுப்புல இருக்கா, இன்னும் கடியாவுறான். இப்பதான் ஹீரோயின் பென்ட்ரைவ் எடுத்து போட்டு பாக்குறா. பென்ட்ரைவ்ல வந்துட்டு புருஷங்காரன் அந்த
ஜூ கிட்ட பேசியிருப்பான் இல்லையா, வீடியோ கேமரா செட் பண்ணியிருக்கேன் என்னோட பெட்ரூம்லேன்னு சொல்லிட்டு, அது எல்லாத்தையும் வந்துட்டு இவனோட ரூமில் கேமரா வச்சு எடுத்திருப்பாங்க பாருங்க. அந்த பென்ட்ரைவை தான் அனுப்பியிருக்கான் போல ஹீரோ. ஆனால் இவளுக்கு யார் அனுப்புனா அப்படின்றதே தெரியாது. மாமியார்காரி குழந்தைய நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னும் போது குழந்தை ஓடி வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்குது. என்னோட குழந்தைய நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு அவ சொல்கிறா. உனக்கெல்லாம் வெக்கமா இல்லை? நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? புருஷன் என்னதான் தப்பு பண்ணாலும் இந்த மாதிரி வெளி உலகத்துக்கு வந்து சொல்லி எல்லாத்தையும் வீடியோ போட்டு காட்டி இவ்வளோ அசிங்கப்படுத்துவியா? உனக்கு கேவலமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ கண்ணா பின்னாடி பேசிட்டு இருக்கா. இங்க வந்து கண்ணை திறந்து பாரு, உன் பிள்ளை என்ன பண்ணியிருக்கான்னு பாரு. என்னோட பெட்ரூம்லயே வந்துட்டு வீடியோ கேமரா செட் பண்ணி இன்னொருத்தனுக்கு போட்டு காமிச்சிட்டு இருக்கான். இதுதான் உன்னோட பிள்ளையோட லட்சணம் அப்படின்னு காட்டுறா. கிடையவே கிடையாது, என் பிள்ளை இந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது, நீ என் பிள்ளை மேல பழி போடுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாமியார் வந்து செமையா கத்துறா. உடனே ஹீரோயின் என்ன பண்றான்னா, அந்த பென்ட்ரைவை மட்டும் எடுத்துக்கிட்டு நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு அங்கிருந்து போறா. என் பிள்ளைய இதுக்கு மேலேயும் உன்னை அசிங்கப்படுத்த விடவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கத்தியை எடுத்துக்கிட்டு அந்த பாட்டி வந்து நேரா போகுது ஹீரோயின் கிட்ட. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஹீரோயின் திரும்ப நேரத்துக்கு ஹீரோயின் மேல கத்தி படாம நம்ம ஹீரோ வந்து தடுத்துறான். அந்த கேள்வி விட்டு இருந்தா ஹீரோயினை கொலையே பண்ணிருப்பா போல. அந்த அளவுக்கு ஆழமா வந்து ஹீரோக்கு கையில வெட்டுப்பட்டுடுது. ஓ ஹீரோ எனக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், அந்த கேள்வி விட்டுறா ஓட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிடுது. ஹீரோயின் உட்கார வச்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு. அப்போ ஹீரோ வந்து அவளையே பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு பிளட்ல சீட் கிடைச்சிருச்சு, நான் போக போறேன் அப்படின்னு உடனே ஹீரோயினோட மூஞ்செல்லாம் மாறிடுது, கையெல்லாம் உதற மாதிரி ஆயிடுது. அப்ப நீ எப்ப கிளம்புற அப்படின்னு கேக்குறா. எல்லாமே பிரச்சனை இல்லாம நார்மலா போயிடுச்சு அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீக்கே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்றான். இன்னும் அவ்வளவுதான் அவளுக்கு. ஏன்னா இவன் தானே கொஞ்சமாச்சும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், இவனும் போயிடுவான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ அப்படியா, சரி ஓகே, நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ கேக்குறான், உனக்கு என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரொம்ப நல்லதா போச்சு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ வந்து நல்லபடியா போயிட்டு நல்லபடியா படி, அதுதான் ரொம்ப முக்கியம் லைஃப்க்கு அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிக்கிறா. நான் போய் ஆயின்மெண்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து ஏதோ இல்லைன்னு சொல்லி எழுந்து போறா. அப்ப இவன் என்ன யோசிச்சுட்டு இருக்கான்னா, நான் இப்பவும் உனக்கு சான்ஸ் கொடுத்துட்டேன், இப்பவும் நீ என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொலை வெறியா அங்க இருந்து எழுந்து போயிடுறான். இவன் வந்து பார்த்தா இவனை காணவே காணும், எங்க போனா ஏது போனா எதுக்கு போனானே புரியாம இவன் நின்றுட்டு இருக்கா. அதோட ஒரு வாரம் கழிச்சு காட்டுறாங்க, நம்ம ஹீரோயினுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா வந்து என்னன்னா, இவளை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க கோர்ட்ல. ஹீரோயினோட குழந்தை இருக்கு இல்லையா, குழந்தையோட கஸ்டடியுமே வந்து இவளோட புருஷன் கைக்கு தான் கொடுத்துட்டாங்க. குழந்தை ஓடி வந்துட்டு அம்மா என்னை விட்டு போகாதம்மா போகாதம்மா அப்படின்னு சொல்லும் போது இவளால வேற ஆப்ஷனே இல்லை. அவங்க புருஷன் கிட்ட தான் குழந்தை வளரணும்னு சொல்லி கோர்ட்டே சொன்னதுனால, அம்மா வரம்மா, கண்டிப்பா வந்து உன்னை பத்திரமா நான் பாத்துக்கிறேன், அப்போ தயவு செஞ்சு நீ போய் இரு அப்படின்னு சொல்றா. போப்ப ரொம்ப சீனெல்லாம் போடாத, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு மாடியில இருந்து திமிரா பேசுறான். உடனே இவ என்ன சொல்றானா, இதை பாரு, நான் வந்து இன்னமும் உன்கிட்ட ஃபைட் பண்ணிட்டு இருக்க முடியும், இன்னும் இழுத்தடிச்சு, ஆனா இது எல்லாத்துலயுமே குழந்தை தான் பாதிக்கப்படும், அதுக்காக தான் நான் வந்துட்டு எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லும் போது, நீ என்ன ஃபைட் பண்ணிருந்தீனாலும் உன்னால என்ன வின் பண்ணவே முடியாது, அதனால கிளம்புறியா இப்போதைக்கு, அவ என்னோட குழந்தை, நான் அவளை நல்லபடியா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அவளோட வீட்டுக்கே வந்துடுறான். அப்பதான் அவ யோசிச்சுட்டு இருக்கா, ஆக்சுவலா அவ கேஸ்ல எப்படி தோத்தா அப்படின்னு பார்த்தா, கொரியர்ல வந்துட்டு இவளுக்கு யாரோ ஒருத்தவங்க தெரியாம ஒரு யூஎஸ்பி அனுப்புனாங்க இல்லையா, நம்ம ஹீரோ தான், அது நமக்கு தெரியும், இவளுக்கு தெரியாது இல்லையா. அந்த யூஎஸ்பி வந்து இவகிட்ட இருந்து காணாம போயிடுச்சு. அதனாலதான் வந்து அவங்க புருஷன் பண்ணது எல்லாத்தையும் வந்து அவளால முழுசா ப்ரூவ் பண்ண முடியாம போயிடுச்சு. ஹீரோயின் ரூமோட வெளியில வந்துட்டு சிசிடிவி கேமரா இருக்கும் போல. அந்த சிசிடிவி கேமரால யாரு இவளோட பென்ட்ரைவ் எடுத்திருப்பா அப்படின்னு பாக்குறதுக்காக பாக்குறா. 2 பேர் தான் ரூம் உள்ள போயிருக்காங்க. ஒண்ணு வந்து அவளோட மாமியாரு, இன்னொன்னு வந்து நம்ம ஹீரோ. இந்த 2 பேர்ல யாரு எடுத்திருப்பா? இவன் கண்டிப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான், இவன் எடுத்திருக்கிறதுக்கான சான்சஸே இல்ல. அப்ப ஒருவேளை நம்ம மாமியார் தான் எடுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவ ரொம்ப டீப்பா யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒரு போன் வருது. என்னன்னு பார்த்தா, ஹீரோயின் இதுக்கப்புறம் தனியா தானே வாழணும், அதுக்காக வந்து வேற வேற கம்பெனிங்கெல்லாம் ஜாபுக்கு அப்ளை பண்ணிருப்பா. உங்களுக்கு ஜாப் கிடைச்சிருச்சு மேடம், நீங்க நாளையில இருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எங்க பார்த்தா ஹீரோ ரெடி ஆயிட்டு இருக்கான். அவன் ஃபாரின் போறதுக்காக எல்லாத்தையும் எடுத்துலாம் வச்சு பேக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவனோட சின்ன வயசு போட்டோ, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிற போட்டோ எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அப்ப அவங்க அப்பா அம்மா போட்டோவை பார்த்து அவனா தனியா பேசிக்கிறான். நான் பண்றதெல்லாம் சரியா தப்பானே எனக்கு தெரியல, நீங்க தான் எனக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அவனோட மொபைலுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் வந்து டிரான்ஸ்பர் ஆகுது. யார் அனுப்புனாருன்னா ஹீரோயினோட ஹஸ்பண்ட் தான் அனுப்புறான்.
அப்போ உடனே ஃபோன் பண்ணி இவன் கேட்கறான், எதுக்காக இப்ப பணம் அனுப்புன அப்படின்னு ஒண்ணு. அவன் என்ன சொல்றான்னா, இதுதானே நம்மளோட டீலிங்கு, இதுக்கப்புறமா வந்து நான் எனக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு, உனக்கு அனுப்ப வேண்டிய காசையும் நான் அனுப்பிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் ஒன்னே ஒண்ணு உன்கிட்ட ஒரு அட்வைஸா நான் சொல்லணும். எனக்கு நல்லாவே தெரியும் என் பொண்டாட்டி மேல வந்து உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு அதை மறந்துட்டு உன்னோட வேலையை பார்த்துக்கிட்டு நீ கிளம்பு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போதைக்கு அவ வந்து மிஸ்டர் ஜூ கூட வந்து கிளப்ல ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா, அதனால உனக்கு நல்லதுக்கு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது, ஆக்சுவலா வந்துட்டு இந்த ஜூ வந்து இவ மேல ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தான் இல்லையா, அவன் என்ன பண்ணிருக்கான்னா இவளுக்கு வேலை கொடுக்கறதா வந்து வேற ஒரு கம்பெனி மூலியமா ஒத்துக்க வச்சு அவங்கள வந்து இவள பார்ட்டி நைட் இருக்குன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க வந்து அவளுக்கு ட்ரக் கலந்து கொடுத்து மயக்கமாக்கிட்டானுங்க இவனுங்க. அப்புறம் தான் அந்த ஜூ ரூம்குள்ளேயே வரான். காசு இருந்தா நினைக்கிறத பண்றதுக்கு எவ்வளவு கீழ்த்தரமா இறங்கிடுறானுங்க பாருங்களேன். அவ வந்து மயக்கத்துல இருக்கா, இவனுங்க எல்லாம் ரூமை விட்டு போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் இவன் வரான். அப்பதான் வந்து பக்கத்துல வந்து உட்காடுறான். உட்காந்து அவளை தொட்டு தொட்டு பாத்துக்கிட்டே இருக்கான். இன்னும் உண்மையாவே மயக்கத்துலதான் இருக்கியா இல்லையா அப்படின்னு சொல்லி கரெக்டா அந்த டைமுக்கு அவளுக்கு மயக்கம் கலையுது. இவன் அப்படியே கிட்ட வர்றத பார்த்த உடனே அவ வந்து அலறி அடிச்சு கத்த ஆரம்பிச்சிடுறா. நீ எப்படா இங்க வந்த, நீ எப்படா இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு. இதை பாரு, நான் ஆசைப்பட்டதை வந்து இது வரைக்கும் நான் எதுவும் மிஸ் பண்ணதே கிடையாது. இதுக்கப்புறமா வந்து உன் புருஷன் உன்னை நான் என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நீ என் கூடயே இருந்துரு, அதுதான் உனக்கு நல்லது, நான் உன்னை பத்திரமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், எட்டி ஒரு மிதி மிதிக்கிறா. மிதிச்சுட்டு அங்க இருந்து எழுந்து ஓடுறா. அப்பதான் ஹீரோவும் வேக வேகமா கிளம்பி அந்த இடத்துக்கு வரான். ஹீரோயின் வந்து இவன் மேலதான் வந்து இடிக்கிறா. இவனை பார்த்த உடனே அப்படியே இவன் மேலேயே மயங்கிடுறா. இந்த ஜூ பின்னாடியே துரத்திக்கிட்டே வந்து பாக்குறான். ஹீரோவை பார்த்த உடனே அவன் பயந்து அலறி அடிச்சுக்கிட்டு பின்னாடியே திரும்பி ஓடிடுறான். அதுக்கப்புறமா இவனோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து ஹீரோயினை படுக்க வச்சிடறான். அதோட மறுநாள் காலையில ஹீரோயின் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது நம்ம எங்க இருக்கோம்னு யோசிக்கும் போதுதான் கடைசியா ஹீரோ தான் வந்து நம்ம முட்டிட்டு விழுந்துட்டு மயக்கம் ஆயிட்டோம்ல அப்படின்னு தோணுது. அதோட வெளியில வந்து பார்த்தா ஹீரோ வந்து குக் பண்ணிட்டு இருக்கான். இவனும் அவ சாப்பிடறதுக்காக டிஷ் எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறான். அதுக்கப்புறமா வந்துட்டு அவன் என்ன கேக்குறா அப்படின்னு பார்த்தா, நீ எப்படி நேற்று நைட் அங்க வந்த அப்படின்னு கேட்கும் போது அவன் அப்படியே சமாளிக்கிறான். நானும் அங்கதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், நான் அங்க நார்மலா நடந்து வரும்போது நீ எதிர்க்க வந்து விழுந்த அப்படின்னு சொல்றான். என்ன ஹஸ்பண்ட் தான் சொன்னான் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா, அதனால இப்படி போய் சொல்றான். அப்பதான் இவ வந்துட்டு இவன் கிட்ட என்ன சொல்றான்னா, நான் எவிடன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தேன், எனக்கு வந்து ஒரு ஆன்லைன் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க தான் எனக்கு அனுப்புனாங்க, இது வரைக்கும் அந்த ஆன்லைன் ஃப்ரெண்ட் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றேன். இவன் அப்படியே பதறி போய் பாலெல்லாம் கையில எல்லாம் ஊத்திக்கிறான். அவன் வாஷ் பண்றதுக்காக எழுந்து போயிடுறான். அதுக்கப்புறமா தான் ஹீரோக்கு வந்துட்டு அவன் மொபைல்ல வந்து ஒரு மெசேஜ் வருது, உங்களோட ஃபிளைட் டிக்கெட் புக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹிச்சாஹோ அப்படின்ற நேம்ல தான் அவனுக்கு வருது. ஆக்சுவலா இவனோட ஆன்லைன் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஹிச்சாஹோன்ற பேர்ல தான் இவ கூட சேட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல, இப்படிடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அங்க ஒரு போட்டோ இருக்கு இல்லையா, சின்ன வயசு போட்டோ, அதை எடுத்து பாக்குறா. அப்ப அவளுக்கு பழைய ஞாபகம் வருது. ஆக்சுவலா வந்து ஹீரோயினோட டான்ஸ் மாஸ்டர் வந்து வேலையை விட்டு போறாரு. அந்த டைமுக்கு, சார் உங்களோட ட்ராஃபியை நீங்க மறந்து விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ எடுத்துட்டு போய் கொடுக்கறதுக்கு போவா. இதுக்கப்புறம் இது எதுக்குமா எனக்கு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அந்த ட்ராஃபியை தான் அந்த குட்டி பையன் போட்டோல வச்சிருக்கான். ஹீரோ வந்து பாக்குறான். வந்து பார்த்த உடனே இவ போட்டோவை பாக்குறான்னு தெரிஞ்சதும் வேக வேகமா ஓடி வந்து அவ கையில இருக்க போட்டோவை வெடுக்குன்னு புடுங்கிக்கிறான். இல்ல சாரி, எனக்கு என்னோட சின்ன வயசு போட்டோவை யார் பார்த்தாலும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிடுறான். உடனே ஹீரோயினும், நான் அர்ஜென்ட்டா கொஞ்சம் வெளியில போகணும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவனுக்கு ஓரளவு புரியுது, இவளுக்கு ஏதோ சந்தேகம் வந்துருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு இவ உடனே இவளோட வீட்டுக்கு போறா. வீட்டுக்கு போயிட்டு அவளோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறா. அப்ப அதுல அந்த ட்ராஃபி இருக்கு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப நம்ம டான்ஸ் டீச்சரோட பையன் இவனா, இவனுக்கு வேற ஒரு சர்நேம் தானே இருக்கு, அதாவது ஃபேமிலி நேம் இருக்கும் இல்லையா, இவனுக்கு வேற மாதிரி இருக்கே. ஆனா வந்து அவனோட மொபைல்ல வேற ஒரு பேர் வந்தது. அவன் தான் வந்து நமக்கு 2 வருஷமா ஆன்லைன் ஃப்ரெண்டா இருக்கான். என்னடா இது நடக்குது அப்படின்னு புரியாம அவ தலை குழம்பி போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. உடனே அவ என்ன பண்றான்னா, ஆக்சுவலா அவங்க டீச்சர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போறா. சார், இந்த மாதிரி நான் என்னோட டீச்சரை பார்க்கணும், அவரோட பேர் வந்து கு, அவர் வந்து டான்ஸ் டீச்சர் அப்படின்னு சொல்றா. உடனே அங்க இருக்க செக்யூரிட்டி, ஐயோ இப்போதைக்கு அவரை பார்க்கலாம் முடியாதுமா, உன்னால அவரு செத்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. இன்னது செத்துட்டாரா, எப்படி அப்படின்னு கேட்கும் போது, அவரை எப்ப வந்து வேலையை விட்டு அனுப்புனாங்களோ அதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் வந்து சூசைட் பண்ணிட்டு செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவருமே வந்து கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டாரு. அவங்க குழந்தைய கூட வந்து ஆர்ஃபனேஜ்ல இதுலயே சேர்த்துட்டாங்க அப்படின்னு
அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட போட்டோ எடுத்து காட்டுறான். இவன் தான் அவங்க பையனா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ இல்லம்மா, அந்த பையன் அப்ப சின்ன பையனா இருந்தான், அதனால எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஹீரோவுமே அவனோட வீட்டுல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ ஃபைனலா அவனுக்கு வந்து எல்லாமே புரிஞ்சிடுச்சு இல்ல அப்படின்னு யோசிக்கிறான். இங்க ஹீரோயின் வீட்டுல உட்காந்து பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கா. அவ குடிக்கும் போது யோசிக்கிறா, அவரோட பையனா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ வந்து அவங்க ஸ்கூல்ல நடந்ததை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்கா. இவளோட டான்ஸ் டீச்சரா இருந்திருக்காரு அவரு, அதாவது ஹீரோவோட அப்பா. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம அமெரிக்கால நடக்க போற ஃபைனலுக்கு செலக்ட் ஆயிருக்குமா, அதுல நீதான் மெயினே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு, ஹீரோயினும் பயங்கர சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த டீச்சர் இருக்காரு இல்லையா, அவரை பத்தியும் நம்ம ஹீரோயினை பத்தியும் சேர்த்து வச்சு இந்த ஸ்கூல் பூரா ரூமர் வந்து பரவிட்டு இருக்கு. இவங்க 2 பேருக்கும் வந்து அஃபேர் இருக்குன்னு சொல்லிட்டு அதை வந்து கேட்டுட்டு அவங்க மனைவி என்ன பண்றாங்கன்னா பயங்கரமா கோவப்படுறாங்க. அதாவது ஹீரோவோட அம்மா, நீ அப்ப உண்மையாவே இந்த பொண்ணு கூட தப்பான உறவுல இருக்கியா, உனக்கு கேவலமாவே இல்லையா இந்த ஸ்கூல் பொண்ணு கூட இப்படி சுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அவங்க சண்டை போடுறாங்க. இவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா, இது எல்லாமே பொய்யுமா, அது ரூமர்மா அப்படின்னு எவ்வளவு சொல்லியும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா மாடி மேல இருந்து விழுந்து செத்துடுறாங்க. இதெல்லாம் நடந்த பிறகுதான் அவர் வேலையை விட்டோம் ஸ்கூல்ல இருந்து எடுத்துடுறாங்க. அவர் வந்துட்டு கடைசியா ஹீரோயின் கிட்ட பேசிட்டு போகும்போதுதான் ஆக்சிடென்ட்ல செத்துட்டு இருக்காரு. யாரோ வந்து கதவை தட்டுறாங்கன்னு சொல்லிட்டு இவளால எழுந்து நடக்கவே முடியாம நடந்து போய் கதவை திறந்து பார்த்தா புருஷனும் புது பொண்டாட்டியும் தான் வராங்க. இப்படி உன்னோட வாழ்க்கையை தொலைச்சிட்டு குடிகாரி ஆயிட்ட, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம், அதுக்காக தான் குட் நியூஸ் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றா. ஐயோ, உன்னை இப்படி பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கே, நீ என்ன ரொம்ப கஷ்டப்படுறியோ உன்னோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இவன் பயங்கரமா கலாச்சிட்டு இருக்கான். அந்த டைம்க்கு அந்த ஹீரோ வந்தவன மரியாதையா கையை எடு அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறான். டே, நீ ஒழுங்காடா, என்கிட்ட காசு வாங்கிக்கிட்டு நீ தான் எல்லாமே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவகிட்ட சொல்லு, அதுக்கப்புறமா நீ என்ன வந்து அட்வைஸ் பண்ண வருவ அப்படின்னு சொல்றான். ஓ, தாராளமா சொல்றேனே, நீ தான் வந்துட்டு அதாவது இவளோட புருஷன் எனக்கு வந்து காசு கொடுத்து என் பொண்டாட்டிய எப்படியாவது மயக்கு, அவ கூட ஒன்னா இரு, நான் வந்து ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணிக்கிறேன் என் பொண்டாட்டிய டைவர்ஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட காசு கொடுத்தான். அவன் தான் காசு கொடுத்தான். ஆனா நான் எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவங்க பொண்டாட்டி வந்து எனக்கு மயங்கவே இல்லை. ஆனா அவன் தான் இன்னொருத்தி பொண்ணு கூட வந்து இல்லீகல் அஃபேர் வச்சிருந்தான் அப்படின்னு நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்குறான். அப்பதான் ஹீரோனுக்கு புரியுது, இதுக்கு எல்லாமே வந்து நீங்க எல்லாம் கூட்டு கலவாணியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவ விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கா. அட பாவீங்களா, ஆக மொத்தம் எல்லாம் சேர்ந்துதான் இப்படி பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, உண்மைதான், நான் வேணும்னு தான் பண்ணேன். ஒரு குடும்பமே வந்து அழிஞ்சு போனா, ஒரு குடும்பமே வந்து நாசமானா எப்படி இருக்கும் அப்படின்றத உனக்கு புரிய வைக்கணும்னு தான் பண்ணேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஐயோ டார்லிங், இதுக்கு நானே பரவாயில்லன்னு தோணுதில்ல உனக்கு? உண்மைதான், நானே உண்மையா ரொம்ப நல்லவன் தான் போல இவனை விட அப்படின்னு சொல்றான் அவன் புருஷங்கார. இவ செம காண்டாயிட்டு, எல்லாரும் மரியாதையா இங்க இருந்து வெளியில போங்க, என் மூஞ்சி எதிர்க்கையே நிக்காதீங்க, தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிடிச்சி வெளியில தள்ளுறா. அவங்க 2 பேரும் மட்டும் அங்கிருந்து போயிடுறாங்க. ஹீரோ இங்கேயே தான் இருக்கான். இப்போ உனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம்ல, எல்லாமே உனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கோம்ல. ஒரே டைம்ல எங்க அம்மாவையும் இழந்து எங்க அப்பாவையும் இழந்து நான் அனாத ஆசிரமத்துக்கு போய் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா? இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான் அப்படின்னு இவன் சொல்றான். இவ வந்து இல்ல அப்படின்னு சொல்றான். நீ இல்ல அப்படின்னா யார் அந்த லெட்டரை எழுதுனது, நீ எதுக்காக எங்க அம்மாக்கு அந்த மாதிரி ஒரு லெட்டரை எழுதுன அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன லெட்டர் சொல்ற, எனக்கு என்ன லெட்டர் சொல்ற, ஏது சொல்றேன்னு எனக்கு புரியல, அது எல்லாமே பொய், எல்லாரும் வந்துட்டு தப்பு தப்பா பேசினது எல்லாமே வந்து பொய் அப்படின்னு சொல்றா. நீ இப்ப கூட கடைசி வரைக்கும் உண்மையை ஒத்துக்கணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல, மன்னிப்பு கேட்கணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல, இப்போ நடிச்சிட்டு தான் இருக்கல்ல, உனக்கு இது எல்லாமே நல்லா தேவை, உனக்கு பயங்கரமா தேவை, இதை விட நீ இதுக்கு எல்லாத்துக்கும் தகுதியானவதான், நீ நல்லா அனுபவி அப்படின்னு இவன் சாபம் விடுறான். ஹீரோ வந்து ரொம்ப எமோஷனல் ஆகி பயங்கரமா ஹீரோயின் கிட்ட கத்திட்டு இருக்கான். இது எல்லாத்துக்குமே காரணம் நீதான், ஆனா இப்ப வரைக்கும் வந்துட்டு நீ உன்னோட தப்ப ஒத்துக்கவே மாட்டேல, ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு கூட உனக்கு தோணல அப்படின்னு சொல்லும் போது இவ வந்து இல்ல இல்ல தப்பு நான் பண்ணலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. இதுக்கு மேலேயும் நான் வந்து உன்னை நம்புற மாதிரி இல்ல, நீயே ஒத்துக்கிட்டு என்னைக்காவது ஒரு நாள் மன்னிப்பு கேட்பன்னு நினைச்சேன், ஆனா நீ வந்து உன்னோட தப்பை ஒத்துக்கிற மாதிரி தெரியல, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, உன்னை போய் நான் தப்பா நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியில போயிடுறான். இவ கதறி கதறி எழுதிட்டு இருக்கா, நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லி. இவனே ரொம்ப சோகமா அப்பதான் வெளியில வரான். வெளியில வரும்போது பார்த்தா ஆல்ரெடி இவனுக்காக புருஷங்கார எல்லாத்தையும் கேட்டுட்டு இங்கேயே நின்னுட்டு இருந்திருக்கான். சான்ஸே இல்லடா, நான் கூட உன்னை என்ன ஒண்ணு நினைச்சேன், நீ என்ன
ஏன்னா இப்படி போட்டு அவளை புரட்டி எடுத்துட்டியே, இப்படி ஒரு பழி வாங்கிட்டியே அவ இதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கூட நிம்மதியா வாழவே மாட்டா அப்படின்னு சொல்றான். ஆனா ஒண்ணு மட்டும் என்ன தெரியுமா ஹைலைட்டு, அவ வந்துட்டு உன்னை அப்படியே பயங்கர ரொமான்டிக்காவும் பயங்கர லவ்வர் பாயும் சாக்லேட் பாயுமா நினைச்சிருப்பா. ஆனா அவளுக்கு வச்ச பழனி ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே இவனை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கான். ஆனா ஹீரோக்கு அப்படியே வயிறெல்லாம் பத்திக்கிட்டு எரியுது. இது பாரு, நம்ம எல்லாருமே சேர்ந்து அவளை என்ன அளவுக்கு பழி வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு பழி வாங்கிட்டோம். இதுக்கு மேல அவளை வந்து நீ தொல்லை பண்ணவே கூடாது. நீ எனக்கு அனுப்பின காசை கூட நான் உனக்கு திருப்பி அனுப்பிடுவேன். இதுக்கு மேல நீ அவளை தொல்லை பண்ணேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னே தெரியாது அப்படின்னு சொல்றா. நீ எனக்கு காசெல்லாம் திருப்பி அனுப்பிட்டீங்கன்னா மட்டும் நீ ரொம்ப நல்லவன் ஆயிட்ட அப்படின்னு அவ நம்பிடுவாளா? நான் பண்ணதை விடவும் அவளுக்கு பண்ண கொடுமையே நீ பண்ணது தாண்டா அதிகம். அதனால என்னைக்குமே அவ உன்னை வந்து வெறுக்கதான் செய்வா. உன்னை அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு இவன் கத்திக்கிட்டு கிடக்குறான் ரோட்ல நின்று. ஹீரோயின் இவளோட அபார்ட்மெண்ட் மாடி மேல ஏறி நின்னுகிட்டு நம்ம ஹீரோ கூட இருந்தது எல்லாத்தையும் நினைச்சு பாக்குறா. அவன் பழகினது எல்லாமே வந்து நம்ம கிட்ட ரொம்ப க்ளோஸா தானே பழகினான். ஆனா வந்து எல்லாமே பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த செக்ரட்டரி என்ன பண்றான்னா அவன் கரெக்டா வந்து ஹீரோயினோட வீட்டு மாடிக்கே வர இவளை புடிச்சு தள்ளி விட்டுறா மாடியில இருந்து. அதோட அந்த சீனை கட் பண்ணிட்டு இவளை வீட்டுல காட்டுறாங்க. இந்த செக்ரட்டரிக்கு கையில அடிபட்டு இருக்கு. எப்படி பட்டுச்சு என்னன்னு தெரியல. பயங்கரமா அடிபட்டு ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதை கையை கழுவிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா வந்துட்டு ஹீரோயினோட புருஷங்காரன் வரான். என்னாச்சு உனக்கு அப்படின்னோன்னா இல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு மறைச்சிடுறா. நீ எங்க போயிட்டு வந்த, எப்ப வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கான். இவனுக்கு இவன் மேல ஒரு டவுட் வந்துடுது. இப்பதாங்க நான் வந்த வழியில வந்துட்டு ஒரு கம்பியில தெரியாம என் கை கீறிடுச்சு. அதனாலதான் வந்த உடனே ஃபர்ஸ்ட் கையை வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். பெரிய அடிலாம் இல்ல, சின்ன அடிதான் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வேலையை போய் பாக்குறேன், நீ பாப்பா என்ன பண்றான்றத பாத்துக்கோ, அவளை தூங்குதே அப்படின்னு சொல்றான். இங்க இந்த பாப்பா தனியா உட்காந்துக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு வந்து வடை தரங்கம் தூங்கலாம், வடை தங்கம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கொஞ்சிட்டு இருக்கா. இவளுக்கு வந்து இவளை பிடிக்கவே இல்லை. உடனே இந்த குட்டி பாப்பா என்ன சொல்றான்னா நீ மரியாதை இங்க இருந்து போ, எனக்கு உன்னை பிடிக்கல, நீ மோசமான பொம்பளை அப்படின்னு சொல்லும் போது இப்படி எல்லாம் பேசக்கூடாது, எதுக்காக நீ என்ன போய் இப்படி எல்லாம் பேசுற, நான் தான் இதுக்கப்புறம் உனக்கு அம்மா அப்படின்னு சொல்லும் போது நீ எங்க அம்மாவே கிடையாது, நீ அவன்கிட்டயே நீ பேசிட்டு இருந்த ஒரு ஆம்பளை கிட்ட நான் கேட்டேன், எங்க அம்மாவை வந்து கஷ்டப்பட்டு இப்படியே வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டேன், நான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு நீ சொன்ன. அப்பனா எனக்கு நல்லா தெரியும் நீ வேற ஏதோ என்ன பண்ண போற, இனிமே தயவு செஞ்சு என்ன பார்க்கவே வராது அப்படின்னு அந்த பொண்ணு திட்டுறா. அது மட்டும் இல்லாம ஓடி போய் ஒரு கிளாசட்டுக்குள்ள உட்காந்துக்கிறா. அப்பவே இவ போயிட்டு நீ தப்பு தப்பா ஏதோ கேட்டுட்டு ஏதோ பேசிட்டு இருக்க, நீ சின்ன பொண்ணு இல்ல, உனக்கு அதனால புரியல, நீ வா வா சாப்பிடலாம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கூப்பிடுறா. அவ வரவே மாட்றா. ரெண்டு பேரும் மாறி மாறி புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன பண்ணிடுறான்னா தெரியாம வந்து ரெண்டு பேருமே விழுந்துடுறாங்க. விழுந்த வேகத்துல அந்த குட்டி பாப்பா அங்க முட்டிக்கிட்டு அப்படியே மயக்கமாயிடுறா. இவ கூப்பிட்டு பாக்குறா. பார்த்தா அவ எழுந்துக்கவே இல்ல. இந்த பைத்தியக்காரி என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா கிளாசட் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே காலையில சமாளிச்சுக்கலாம் என்னவா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. வெளியில போனா கரெக்டா அவன் புருஷங்காரன் நின்னுட்டு இருக்கான். என்னாச்சு, எதுக்கு இப்ப பதற அப்படின்னு கேட்ட உடனே இல்ல ஒண்ணும் இல்ல, நீங்க சடனா வந்த உடனே நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றா இவ. உடனே பாப்பா என்ன பண்றா அப்படின்னு கேக்குறான். பாப்பா இப்பதான் தூங்குனா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அவ சாப்பிட்டுட்டா, நீங்க வாங்கல, நீங்க காலையில இருந்து ரொம்ப பிஸியா இருந்து டயர்டா இருப்பீங்க, உங்களுக்கு மசாஜ் எல்லாம் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்றா. புள்ளைய ஒரு எட்டு கூட போய் பார்க்காம இந்த பரதேசியும் அப்படியே ஈனு இழிச்சுக்கிட்டே போகுது மசாஜ்ன்னு ஒண்ணு. இங்க ஹீரோ வந்து டாக்ஸில போயிட்டு இருக்கான். அவன் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது நியூஸ் ஓடிட்டு இருக்கு. நியூஸ்ல வந்துட்டு ஹீரோயின் தங்கியிருக்க பில்டிங் இருக்கு இல்லையா, அது ஒரு அபார்ட்மெண்ட். அந்த பில்டிங்கோட ஹைட்ல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு விழுந்து செத்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு ஹீரோயின் ஞாபகம் தான் வருது. இவன் கால் பண்ணி பாக்குறான். ஹீரோயின் அட்டன் பண்ணவே மாட்டா. நேரா அந்த பில்டிங் அண்டியே போயிட்டு அங்க ஃபுல்லா தேடி பார்த்துட்டு இருக்கான். அங்க பார்த்தா ஒரு இடத்துல ஹீரோயினோட மொபைல் மட்டும் கிடைக்குது. இவ்வளவுதான் இவன் கதறி அழ ஆரம்பிச்சிடறான். அதுக்குள்ள நீ சாக கூடாது, நான் வந்து இன்னும் உன்னை வந்துட்டு முழுசா பழியே வாங்கி முடிக்கல, தயவு செஞ்சு நீ எங்க இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கதற ஆரம்பிச்சிடறான். அப்ப இன்னும் வந்து என்ன முழுசா நீ பழி வாங்கி முடிக்கலையா அப்படின்னு ஹீரோயின் வந்து சொல்றா. அவ்வளவுதான், அவளை பார்த்த உடனே அப்படியே கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடறான். அப்பதான் நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோயினை தள்ளி விட வந்தவ அவ விழ போயிட்டு இருப்பா. ஹீரோயின் தான் அவளையே பிடிச்சு கஷ்டப்பட்டு காப்பாத்திருப்பா. அந்த டைமுக்கு தான் அவளுக்கு கையிலேயே அடிபட்டிருக்கும். பைத்தியமா, நீ நான் தான் என் புருஷன் சொத்து என் குழந்தை எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டேன், அவனுக்காக வந்துட்டு நீ சாகுற அளவு துணிவியா, அவன் உனக்கு தானே ஆயிட்டான் ஆல்ரெடி அப்படின்னும் போது ஆமா எல்லாமே என்னதுதான், ஆனா இருந்தாலுமே வந்துட்டு நீ இருக்கிற வரைக்கும் எதுவுமே வந்து கரெக்டா இருக்காது, நீ தயவு செஞ்சு நான் என்ன பண்ணணும்ட்டு எனக்கு சொல்லி கொடுக்காத, நீ என் உயிரை காப்பாத்திட்டேன்றதுக்காக எல்லாம் வந்துட்டு அப்படியே நான் ரொம்ப நல்லவளாலாம் இப்ப திருந்திட மாட்டேன், நான் எப்படி இருந்தாலும் திரும்பவும் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா அவ.
இப்ப எதுக்காக நீ இந்த டிராமா போட்டுட்டு இருக்கன்னு சொல்றியா, தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு சொல்றா. ஹீரோ என்ன இருக்காம கட்டி பிடிச்சு கதறான் இல்லையா, அதனால அப்பவும் அவன் விடவே மாட்டான். இவளே என்ன பண்றான்னா கஷ்டப்பட்டு அவனை பிடிச்சி ஒரு தள்ளிட்டு பலான்னு உனக்கு கண்ணத்திலேயே விடுறான். இதுக்கு மேலேயும் என்னை டார்ச்சர் பண்ணாத, ஆல்ரெடி நான் அனுபவிச்சதெல்லாம் போதும், இதுக்கு மேலேயும் உன் நடிப்பை எல்லாத்தையும் நிறுத்திட்டு உன்னோட லைஃப் என்னவோ அதை பாரு அப்படின்னு சொல்றா. இவ போறேன், கண்டிப்பா போறேன், இதோட போயிடுறேன், இதோட வரவே மாட்டேன், ரொம்ப நல்லா வாழு, அதுதான் நான் உனக்கு சொல்றேன், ரொம்ப சந்தோஷமா இரு போதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் நல்லது சொல்றான்னா சாபம் விடுறான்னு தெரியாத மாதிரி அவன் சொல்றான். அப்ப ஹீரோயினுக்கு புருஷன் கிட்ட இருந்து கால் வருது, பாப்பா அங்க இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே இவ பதறிடுறாயே, என்ன சொல்ற, குழந்தை எப்படி என்கிட்ட இருப்பா அப்படின்னு கேக்குறா. இங்க வந்துட்டு புருஷன் வீட்டுல காட்டுறாங்க. இவ செக்ரட்டரி அப்படியே ரொம்ப நல்ல மாதிரி, ஐயோ ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலையே, எங்க போனான்னு தெரியலையே, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் போல, நான் தான் வந்துட்டு நீங்க பாக்க போகும்போது கூட அவ தூங்குறா வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கா. கொஞ்சம் சைலண்டா இரு, அவங்க அம்மா வரட்டும், அவங்க அம்மா கூட இருந்தாலும் இருக்கலாம், என்னன்னு அதுக்கப்புறமா பேசிக்கலாம், அதுக்குள்ள நீ பாட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காத அப்படின்னு சொல்றான். ஹீரோனா அங்க வரா. ஹீரோயின் கூடவே வந்துட்டு ஹீரோவுமே வந்துடுறான். எங்க போனா என் குழந்தை, எங்க போனா என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே தான் உள்ள வரா. நீ என் பிள்ளையும் சேர்த்து வெளியில அனுப்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி கிட்ட கத்திட்டு இருக்கா. இத பாரு, நாங்க யாரும் கதவை கூட திறக்கல, அவ அவளோட ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தா, அதனாலதான் நாங்க உன்கிட்ட கேக்குறோம், நீ என்ன பண்ணன்னு சொல்லு அப்படின்னு இவன் கேக்குறான். நான் என்ன பண்ணேனா, நான் அன்னைக்கு கடைசியா என் பிள்ளைய பாத்துட்டு போனதுதான், அதுக்கப்புறம் என் பிள்ளைய பார்க்கவே இல்லை, என்ன பண்ணீங்க, மரியாதையா சொல்லுங்க அப்படின்னு கத்துறா. நீ தான் என் குழந்தைய ஏதோ பண்ணிட்ட, மரியாதையா சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கா. இவ எனக்கு தெரியாதுன்னு போய் சொல்லிக்கிட்டே இருக்கா. இவன் என்ன பண்றான்னா ஹீரோயினை பிடிச்ச ஒரு தள்ளுறான். போதும் வாய மூடு, உன்கிட்டதான் நாங்க கேட்கணும் குழந்தை எங்கன்னு சொல்லிட்டு நீ எங்க கிட்டயே கேக்குறியா அப்படின்னு கத்துறான். லாஸ்ட் டைம் இவன் தானே குழந்தைய தூக்கிட்டு போனா, இவனை வச்சே இந்த வாட்டி நீ குழந்தைய தூக்கிட்டியா, உண்மையை சொல்லு, என்கிட்ட குழந்தை எங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்காரன் கேக்குறான். ஏண்டா நீ எல்லாம் ஒரு அப்பா மாதிரியாடா பேசுற, குழந்தைய ஃபர்ஸ்ட் தேடுடா, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் அவளோட ரூம்ல பாக்குறேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஹீரோயினே போறா. அங்க பார்த்தா பெட்ல குழந்தை இல்ல. உடனே கிளாசெட்ல தான் அவ ஒளிவா. அப்படின்னும் போது கிளாசெட்ல போய் குழந்தை இருக்குமா, குழந்தைய போய் கிளாசெட்ல என்ன வைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ கத்துறா. மரியாதையா வழிய விட, நான் என் குழந்தைய தேடிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. பிடிச்சி ஒரு தள்ளிட்டு வேகமா போய் கிளாசெட்டை ஓபன் பண்ணி பாக்குறா. கிளாசெட்ல பார்த்தா குழந்தை இல்ல. நான் தான் அப்பவே சொன்னேன் கிளாசெட்ல போய் குழந்தை இருக்குமான்னு சொல்லிட்டு, நீ தான் முட்டாள்தனமா அதுல தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே செக்ரட்டரி இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டு வாங்குறா. அவளை எப்ப நான் கண்டுபிடிக்கிறேனோ அதுக்கப்புறம் உங்க 2 பேருக்கும் இருக்கு, தயவு செஞ்சு அது வரைக்கும் வாயை மூடிட்டு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேகமா போறா. அந்த டைம்க்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் மத்த ரூம் எல்லாத்துலயுமே தேடிட்டேன், குழந்தை இல்ல அப்படின்னு சொல்றான். உடனே ஹீரோயின் வேகமா வெளியில வந்துடுறா. இவனுமே வேகமா நானும் வரேன் உன் கூட தேடுறதுக்கு பாப்பாவா அப்படின்னு சொல்லும் போது அவ என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு நீ கையை இடு, இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நீயும் என் கூட ஜாயிண்ட் அடிக்கலான்னு பாக்காத, எதுவும் தேவையில்லை, நானே என் குழந்தைய தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இது நம்ம பிரச்சனை என்னவா இருந்தாலும் அது அதுக்கப்புறமா நம்ம பேசிப்போம், இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம 2 பேரும் சேர்ந்து குழந்தைய தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்றா. இவ பட்ட கோவமா போறா. அவளால சுத்தமா முடியல, அதுவும் குழந்தை காணும் அப்படின்னு உடனே ரொம்ப வீக் ஆயிடுறா. அவள் நடக்க தடுக்கி விழுறா. இவன் போய் புடிச்சுக்கிட்டே இருக்கான். டே அடங்க, குழந்தைய தேடுங்கடா, அப்புறமா உங்க ரொமான்ஸ் பண்ணுவீங்கன்ற மாதிரி நமக்கே கோவம் வந்துடும். இவன் என்ன சொல்றான்னா, தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசாத, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லும் போது இறுக்கமா கட்டி புடிச்சுக்கிறான். தயவு செஞ்சு நான் சொல்றத ஒரே ஒரு நிமிஷம் கேளு, நம்ம பிரச்சனைய அப்புறமா பாத்துக்கலாம், உண்மைதான் நான் ரொம்ப உன்னை காயப்படுத்திட்டேன், ஆனா இப்ப கிடையாது அது, தயவு செஞ்சு இப்போதைக்கு என்ன ஒதுக்கி வைக்காத, நானும் வரேன் உன் கூட அப்படின்னு சொல்றான். நீ என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, குழந்தை டேஞ்சர்ல இருக்கா, தயவு செஞ்சு என்னை விடு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு அவ பாட்டுட்டு போய் தேட ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பார்க்காண்டதான் அந்த பிள்ளை போய் ஒளிஞ்சிட்டு இருக்கு போல. உடனே ஹீரோ கண்டுபிடிச்சிடறான். ஹீரோயின் ஓடி கட்டி பிடிச்சிக்கிறான். எதுக்காகமா இப்படி சொல்லாம கொள்ளாம எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு கேட்ட உடனே, அம்மா அந்த பொம்பளை இருக்கா இல்லம்மா, அவ யார்கிட்டயோ பேசிட்டு இருந்தா, ஏதோ ஒரு ஆம்பளை கிட்டதான் பேசிட்டு இருந்தா, உங்களை அவதான் வீட்டை விட்டே துரத்திட்டாலாமே, அடுத்து என்னையும் துரத்திடுவான்னு சொல்லிட்டுதான் நானே வந்துட்டேம்மா அப்படின்னு சொல்லுது அந்த குழந்தை. பின்னாடியே புருஷன்காரனும் வந்துடுறான். ஹீரோ அவனை பிடிச்சி திட்டுறான். குழந்தைய கூட ஒழுங்கா பாத்துக்க முடியாம இப்ப வந்துட்ட அப்படின்னு சொல்லி கத்துறான். நீ யாரா இதெல்லாம் சொல்றதுக்கு, இது என்னோட ஃபேமிலி விஷயம், இதுல நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு, இது பார் ஏதா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், குழந்தை நைட் எல்லாம் சாப்பிட்டாலோ இல்லையோ, எவ்வளவு நேரமா இங்க இருக்கான்னு தெரியல, அவ பசியில இருப்பா, ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தையதான் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழந்தைய தூக்கிக்கிறான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வருவேம்மா, தயவு செஞ்சு எனக்காக வெயிட்
பண்ணு, இந்த மாதிரி தனியா எங்கேயும் போகாத, நீ மட்டும் குழந்தைய இதுக்கப்புறம் ஒழுங்கா பாத்துக்கல உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு காத்துறா. இந்த செக்ரட்டரியும் அப்படியே முறைச்சுக்கிட்டே அங்க இருந்து போறா. வீட்டாண்ட போன உடனே இந்த குழந்தை என்ன சொல்லுன்னா, அப்பா நீங்க சொன்னீங்க இல்லப்பா அம்மா வந்து என்னை தேடி கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்றது செக்ரட்டரி கேட்டுறா. இவன் என்ன கண்டது உளறிட்டு இருக்கவா, உள்ள போலாம் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறான் குழந்தைய. அப்பதான் நமக்கு நைட்டு நடந்தது காட்டுறாங்க. இவ தூங்கின உடனே இவன் என்ன பண்ணிருக்கான்னா தேக்கத்தனமா எழுந்து போய் குழந்தைய தேடி இருக்கான். குழந்தை தூங்குற இடத்துல தலைக்கணி தான் இருக்கு. அதுக்கப்புறம் கரெக்டா கிளாசெட்ல போய் பார்த்தா அந்த குழந்தை மயங்கி அதுவே எழுந்து உட்கார்ந்துட்டு இருக்கு போல. உடனே அவன் கூப்பிட்டு கேக்குறான், என்னம்மா ஆச்சு, அவ வந்து உன்னை ரொம்ப புள்ளி பண்றாளா அப்படின்னு. ஒண்ணு இந்த குழந்தையும் ஆமாப்பா அப்படின்னு சொல்லிடுறா. அப்பா உனக்கு ரொம்ப தப்பு பண்ணிட்டம்மா, என்ன மன்னிச்சிரு, நம்ம ஒரு கேம் விளையாடலாமா, நீ போய் ஒளிஞ்சுக்கோ, யார் கூப்பிட்டாலுமே நீ வரக்கூடாது, யார் உன்னை தேடி வந்தாலுமே வரக்கூடாது, உங்க அம்மாவோட வாய்ஸ் கேட்டா மட்டும்தான் நீ வரணும் புரியுதா அப்படின்னு சொல்றான். இவன் சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல. அவளை துரத்தி அனுப்பிட்டு இப்ப எதுக்கு இப்படி பண்றான்னு தெரியல. விடிய காலையில இவன் தான் கதவெல்லாம் திறந்து இந்த குழந்தைய வெளியில அனுப்பி விட்டுருக்கான். இந்த செக்ரட்டரி இருக்கா இல்லையா, அவ உட்காந்துக்கிட்டு குழந்தை சொன்னதையே யோசிச்சுட்டு இருக்கா, என்னவா இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் புருஷன்கார குழந்தைய தூங்கெல்லாம் வச்சுட்டு வரான். வந்து உடனே என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். உடனே அவ தூங்கிட்டான். என்னாச்சு சொல்லு அப்படின்னு. ஒண்ணு இல்ல இல்ல குழந்தை வந்து அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றான்னு நினைக்கிறேன், அதனாலதான் வந்து அவ தேடி போயிருப்பா. எனக்கே வந்து இதை பார்க்கும்போது ரொம்ப பயமாயிடுச்சு. நம்ம பாருங்க இன்னும் எவ்வளவு டென்ஷன், ஒரு வாட்டியும் இந்த குழந்தை அவங்க அம்மாவை தேடி எப்ப போவோம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோம். ஆக்சுவலா அவகிட்டயே வந்து நம்ம குழந்தைய கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்றா. ஓ அப்போ நீ இவ்வளவு நாளா இதைதான் பிளான் பண்ணியிருந்தியா, முதல்ல இருந்து இதைதான் செய்யலாம்னு நினைச்சியா அப்படின்னு இவன் கேக்குறான். சேச்சி முதல்ல இருந்து நினைக்கலங்க, எனக்கு இப்பதான் தோணுது இவ இப்படி இறங்கி நடந்து போவான்னு யாருக்கு தெரியும். ஒரு நாள் இவ இருக்காளா இல்லையா, எங்க போனான்னு தெரியாம ரோதனையா இருக்கும்ல நமக்குன்னு. உடனே இவனுக்கு செம்ம காண்டாயிடுது. இது பாரு நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, குழந்தைக்கு நீ என்ன பண்ண, நீ குழந்தைகிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா. நான் அந்த குழந்தையோட அப்பா. ஃபர்ஸ்ட் ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகணும் அப்படின்னாவே நீ என்கிட்டயும் என் குழந்தைகிட்டயும் ஒழுங்கா நடந்துக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் செம்ம டென்ஷன் ஆயிரும். இவளே பயந்துடுறா. ஐயோ அப்படின்னு இல்லைங்க, குழந்தையோட நல்லதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்ன உடனே என்ன நல்லதோ கெட்டதோ எல்லாமே வந்து நான் சொல்றபடிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போறான். இவ வந்து செம பீதியில இருக்கா. இங்க ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு பின்னாடியே ஹீரோவும் வந்துடுறான். அவன் என்ன சொல்றான்னா, அதான் குழந்தைதான் கிடைச்சிட்டு இல்ல, தயவுசெய்து இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, உன் கையில அடிபட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த செக்ரட்டரியை காப்பாத்துவா இல்லையா, அப்ப அவளோட நெகம் கிழிச்சு இவ கையில அடிபட்டு இருக்கோம், அதுக்கு நான் மருந்து போட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை நான் என்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவன் கேட்காம வந்து வேகமா அவ கைய புடிச்சு இழுத்து கட்டெல்லாம் பிரிச்சு மருந்து போட்டு விடுறான். இப்போதைக்கு ஹீரோயினுக்கு இவனை பார்த்தாலுமே வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவங்க அப்பா அம்மாவும் இவளால சேர்த்துட்டாங்க அப்படின்ற போது இவன் மேல சிம்பத்தியும் இருக்கு. பட் ஆனா வந்து இவளுக்கு இவன் ஏமாத்திட்டான் அப்படின்ற கஷ்டமும் இருக்கு. தயவு செஞ்சு விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சத்தம் போடுறா. இது பாரு நீ இப்படி இருந்த அப்படின்னா நான் யார பழி வாங்குவேன், நான் உன்னை பழி வாங்கியே ஆகணும். நீ வந்து வீக்கா இருந்தனா உன்னை என்னால பழி வாங்கவே முடியாது, தயவு செஞ்சு ஸ்ட்ராங்கா இரு அப்படின்னு சொல்றான். இவ பயங்கரமா இவனை திட்டின உடனே இவனுமே வேற வழி இல்லாம அங்கிருந்து எழுந்து போயிடுறான். அப்பதான் இவளுக்கு வந்து குழந்தை சொன்னது ஞாபகம் வருது. யாரோ ஒரு அங்கிள் கிட்ட அந்த ஆன்டி பேசினாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா, அது ஞாபகம் வருது. உடனே இவளோட லாயர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டு எனக்கு அந்த செக்ரட்டரிய பத்தின ஃபுல் டீட்டெயிலையும் விசாரிச்சு சொல்லு அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துக்கு செக்ரட்டரிய காட்டுறாங்க. அவளோட என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து செம்மையா அழகா இருக்குல்ல அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. அங்க புருஷன்காரன் வந்துடுறான். வந்த உடனே வந்துட்டு எப்படி இருக்குன்னு கேக்குறான். அவன் வந்து பயங்கர டயர்டா வந்து உட்காரான். பெருசா எதையுமே கண்டுக்க மாட்டான். நம்ம என்கேஜ்மெண்ட்க்கு ரிங்கு வாங்கிட்டீங்களா, அந்த ரிங்க காட்டுங்க அப்படின்ன உடனே இவனுமே வந்து வேண்டாம் வெறுப்பா அந்த ரிங்கை எடுத்து தரான். என்னது இது, இந்த டைமண்ட் வந்து ரொம்ப சின்னதா இருக்கே, நம்ம வேற தானே செலக்ட் பண்ணும், இது ஏன் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். உடனே அவன் சொல்றான், இந்த பார் என்னோட கம்பெனி வந்து பயங்கர லாஸ்ல போயிட்டு இருக்கு, இப்போதைக்கு இது இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து பெட்டரா கொஞ்சம் ப்ராஃபிட் வந்த உடனே நல்ல ரிங்காவே நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும் போது இவ சொல்றா, கரெக்டு தான், இதை பத்தி எனக்கு ஒன்றும் பெருசா கவலை இல்லை, இருந்தாலுமே கூட நான் கிளப்புக்கெல்லாம் போறேன் இல்லையா, அங்க இருக்க லேடி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு சின்ன டைமண்ட் ரிங்க தான் உன் புருஷன் உனக்கு கொடுத்தானான்னு சொல்லி உங்களை தான் அசிங்கமா பேசுவாங்க, அதுக்காக தான் நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்றா. அப்போ உடனே அவன் ஹீரோயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணதை யோசித்து பாக்குறான். டைமண்ட் கூட இல்லாத ரிங்க தான் வந்து அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருப்பான். அப்ப அவ என்ன சொல்லுவானா, ஐயோ எனக்கு இதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது, நீ என் கூடயே இருந்தீனாவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருப்பா. அது நினைச்சு இப்ப இவகிட்ட பயங்கரமா கத்துறான்.
முகர கட்டிக்கு எல்லாம் இது போதும், வாயை மூடிட்டு போடி அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு அந்த லாயர் கிட்ட வந்து ப்ரூஃப் எல்லாம் கேட்டிருந்தா இல்லையா, அதனால அவங்க வந்து சில வீடியோஸ் எல்லாம் இவளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதாவது இந்த செக்ரட்டரி வந்து இன்னும் நிறைய ஆம்பளைங்க கூட எல்லாம் இருந்திருக்கா போல, அதுக்கான ப்ரூஃப் எல்லாம் இவங்க அனுப்பியிருக்காங்க. அதை அவ பாத்துக்கிட்டே இருக்கா. அப்ப காலிங் பெல் அடிக்குது. அங்க போய் கதவு தந்து பார்த்தா புருஷன்காரன் தான் வந்து நின்னுட்டு இருக்கான். நீ எதுக்காக இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறான். இவன் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்திருக்கான். நான் இல்ல, என்னை விட்டுட்டு நீ வந்துட்டாலுமே நீ ரொம்ப அழகா இருக்கியா, அதனாலதான் வந்த, எப்படி நீ இவ்வளவு அழகாவே இருக்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இவகிட்ட வந்து இப்ப பிட்ட போட்டுட்டு இருக்கான். அட சொரண கிட்ட குக்கரு அப்படின்ற மாதிரிதான் நமக்கு இவன் மேல ஆத்திரமே வருது. இப்ப என்னவோ சின்ன பையன் மாதிரி, இவ என்னவோ சின்ன பொண்ணு மாதிரி இப்பதான் வந்து ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கான். இவ சொல்லவும் கேட்காம அவன் உள்ள வந்துடுறான். நீ என்ன நினைச்சுக்கிட்ட, அந்த சின்ன பையன் கூடயே நீ சுத்திட்டு இருக்கலாம்னு நினைக்கிறியா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், உனக்கும் அவனுக்கும் கொஞ்சமும் மேட்ச் ஆகாது. அவன் வந்துட்டு இப்போ உன்கிட்ட சுத்தினா அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை விட்டுட்டு வேற ஒரு சின்ன பொண்ணை பாத்துக்கிட்டு போயிடுவான். அவ்வளவுதான், அவன் கல்யாணம் பண்ணிப்பான். அவங்க 2 பேருக்கும் கண்டிப்பா செட் ஆகாது அப்படின்னு சொல்லும் போது உடனே இவ சொல்றா, ஆமாப்பா கரெக்ட் தான், சின்ன பையனா நீ தானே எனக்கு செட் பண்ணியே விட்ட, நீ தானே அவனை காசு கொடுத்து என்ன கரெக்ட் பண்ண சொன்ன, அது எல்லாமே நீ தானே அரேஞ்ச் பண்ண அப்படின்னு ஒண்ணு. நான் பண்ணேன் தான், இல்லைன்னு யார் சொன்னா? நான் வந்து என்ன வேணாலும் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நான் புதுசா இன்னொரு பொண்ணை தேடுவேன், என்னை விட சின்னதா 10 வயசு சின்ன பொண்ணை கூட தேடுவேன். ஆனா நீ ஒரு அம்மா, எல்லாம் ஆம்பளைங்க பண்றதெல்லாம் பொம்பளைங்க பண்ணிடணும்னு நினைக்கவே கூடாது, புரியுதா? நீ அம்மாவா நடந்துக்கோ அப்படின்னு சொல்றா. இவளுக்கு செம ஆத்திரமா வருது. இவ கத்துறதுனால இவ கழுத்தை பிடிச்சு அமுக்குறான். அப்ப என்ன சொல்றான் அப்படின்னா, இது பேர் ஆல்ரெடி வந்து ஒரு டீச்சரும் அவங்க ஒய்ஃபும் உன்னால செத்து போயிருக்காங்க அப்படின்றத நான் அவன் கிட்ட சொன்னேன்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா அவன் உன்னை வந்து லவ் பண்ணுவான்னு நினைக்கிறியா? அதோட விட்டுட்டு போயிடுவான். அப்ப சின்ன வயசுலயே நீ என்னென்னலாம் பண்ணிருக்கன்னு சொன்னா கண்டிப்பா அவன் உன்னை பார்க்க கூட மாட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். கரெக்டா ஹீரோ வந்து வைக்கிறான் ஒண்ணு மூஞ்சிலேயே. என்ன அடிக்கிறாலும் உனக்கு தைரியம் வந்துடுச்சா, யாரா நீ அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா நான் உன்கிட்ட சொல்லவே இல்லைல்ல, நான் தான் அந்த டீச்சரோட புள்ள, போதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எல்லாத்தையும் சொல்லிடுறான். டேய் என்னடா சொல்ற, பெரிய ஆள் தான் நீ, நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு ஷாக் கொடுத்துக்கிட்டே இருக்க, எதுக்குடா நீ வந்துட்டு இவ்வளவு பழி வாங்கின அப்படின்னு நானும் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன், அதனாலதானா, நீ சான்ஸே இல்லை, நானே பரவாயில்ல போலவே அப்படின்னு சொல்லிட்டு இவன் சிரிச்சிட்டு இருக்கான். இவ என்னெல்லாம் பண்ணிருக்கா தெரியுமா? ஆக்சுவலா உங்க அம்மாவோட சாவுக்கு இவ தான் காரணமே. இவ மட்டும் லெட்டர் அனுப்பாம இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா உங்க அம்மா வந்துட்டு செத்து இருக்க மாட்டாங்க, அவங்க அப்பாவுக்கு வேலை போயிருக்காது, உங்க அப்பாவுக்கு வேலை போகாம இருந்திருந்தா அவர் ஆக்சிடென்ட்ல செத்தும் இருக்க மாட்டாரு. இது எல்லாத்துக்குமே இவதான் காரணம். ஃபர்ஸ்ட் நீ வந்து இவ்வளவுதான் உண்டு இல்லைன்னு பண்ணணும், நீ என்னன்னா இவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இவன் திட்டுறான். நீ ஏன்டா என்னையே முறைச்சு என்கிட்டயே வந்துட்டு இருக்க, நல்லா திங்க் பண்ணிப்பாரு. இவ வந்துட்டு ஹைஸ்கூல் படிக்கும் போது அவங்க அப்பா வந்து இவகிட்ட மயங்கி கிடந்தாரு, இப்ப நீயா மாறி மாறி அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒரே டேஸ்ட் தான் போல இருக்கே அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு இன்னும் ஆத்திரம் ஆயிடுது. பயங்கரமா போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோவை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா, தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு, உங்க 2 பேரையும் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பா நான் திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்க 2 பேரும் அப்படியே நின்றுகிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு வந்து ஹீரோயின் மேல இப்ப இன்னும் கோவம் வர ஆரம்பிச்சிடுது. உடனே வந்துட்டு அப்படியே கையெல்லாம் எடுத்து விட்டுட்டு அங்க இருந்து போயிடுறான். ஹீரோயின் எதுவுமே பேசாம சைலண்டாவே இருக்கா. ஹீரோ அவனோட வீட்டுல போய் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் வந்துட்டு இவன் சொன்னான் இல்லையா புருஷங்காரன், அவ லெட்டர் அனுப்பாம இருந்திருந்தா கண்டிப்பா உங்க அம்மா செத்துருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்பதான் அவனுக்கு ஞாபகம் வருது, இந்த லெட்டரை பத்தி நான் இது வரைக்கும் யார்கிட்டயுமே பேசினதே கிடையாது. நான் ஹீரோயின் கிட்ட கேட்டப்பவும் அதுக்கப்புறம் அவ சொல்றதுக்கான சான்சஸும் கிடையாது, எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்னு யோசிக்கிறான். அந்த வந்த லெட்டரையும் அதுக்கப்புறமா வந்து ஹீரோயின் வந்து ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்திருப்பா இல்லையா, அதுல ஹீரோயினோட கையெழுத்தையும் பாக்குறான். பார்த்தா 2மே வந்து ஒரே மாதிரி இல்ல. அப்பனா இது கண்டிப்பா ஹீரோயின் எழுதல, வேற யாரோ எழுதியிருக்காங்க அப்படின்னு இப்பதான் இவனுக்கு புரியுது. அதே நேரத்துக்கு இங்க என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, இவன் புருஷன்காரனுக்கும் செக்ரட்டரிக்கும் வந்து என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அப்படியே செம்மையா ரெடியாகி என்கேஜ்மெண்ட்க்கு வந்திருக்கா. ஹீரோயின் வந்த உடனே எல்லாருக்கும் பேய் அடைஞ்ச மாதிரி ஆயிடுது. என்ன எல்லாரும் இப்படி பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு உடனே, உன்னை யாரு இங்க வர சொன்னது அப்படின்னு கேக்குறாங்க. என்னப்பா இன்விடேஷன் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கண்டிப்பா வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் இப்ப ஏன் வந்தோன்னு கேக்குற அப்படின்னு சொல்றா. அவ்வளவுப்படாத, உன்னோட என்கேஜ்மெண்ட் நிறுத்ததுக்காகலாம் நான் வரவே இல்லை, ஜஸ்ட் உங்களை வந்து விஷ் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தேன், ரொம்ப சந்தோஷமா இருங்க, கண்டிப்பா வந்துட்டு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவ பாட்டு கிளம்பிடுறா. இவ பின்னாடியே போயிட்டு, உனக்கு என்னதான் வேணும், என்ன பண்றதுக்காக இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா செக்ரட்டரி. உடனே, பரவாயில்லையே
உனக்கு வந்து புரிஞ்சிருக்கு, என் புருஷனுக்கு தான் புரியல போல அப்படின்னு சொல்றா. சோ இவகிட்ட வந்துட்டு இவ வேற ஒரு ஆள் கூட இருக்கிற மாதிரி வீடியோ காட்டிச்சிடுச்சு போல, அதை வச்சு காட்டுறா. இதை வச்சு இப்ப என்ன பண்ண போறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ செக்ரட்டரி கேட்கும் போது, நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றா. அதோட இந்த செக்ரட்டரியும் புருஷங்காரனையும் காட்டுறாங்க. நைட்டு பூரா பார்ட்டியில பயங்கரமா குடிச்சிட்டு அவன் நடக்க முடியாம நடந்துட்டு வரான். அவளை கொண்டு வந்து அப்படியே பெட்ல படுக்க வைக்கிறா. நம்ம ஹீரோயின் வந்து அந்த பென்ட்ரைவ் தான் கேட்டிருப்பா போல. அதாவது இந்த பென்ட்ரைவை திருடி இவன் வச்சுக்கிட்டான் இல்லையா மறுபடியும், அதனால தானே குழந்தையோட கஸ்டடி அவளுக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதனால அதைதான் தேடி பாக்குறா. கடைசியா கண்டுபிடிச்சிடுறா. திரும்பி பார்த்தா புருஷன்காரன் நின்றுட்டு இருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது இவன் நான் உளறிக்கிட்டே இருக்கான். அவன் சொல்றான், இது பாரு, இதுக்கு மேல பார்ட்டியில அதிகமா நான் என்னைக்கும் குடிக்கவே மாட்டேன், என்னால தாங்க முடியல, இதுக்கப்புறம் நான் குடிக்கிறேன்னா நீ தான் என்ன குடிக்க விடாம பாத்துக்கணும், புரியுதா அப்படின்னு ஒண்ணு. அப்படியா, சரி சரி, கண்டிப்பா நான் உங்களை பாத்துக்கிறேன், வாங்க வாங்க, இதுக்கு மேல நீங்க எதுவும் குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போறா. இப்பதான் ஹீரோயின் வீட்டுல வந்துட்டு ஹீரோ உட்காந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். எங்க வீட்டு வாசல்ல ஒரு லெட்டர் கிடந்தது, அந்த லெட்டரை பார்த்துதான் அம்மா வந்து ஸ்கூல்ல எல்லார்கிட்டையும் விசாரிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே நடந்திருக்கு. நாங்க இது வரைக்கும் வந்து அந்த லெட்டர் நீ தான் எழுதுனேன்னு நினைச்சிட்டு இருந்தோம், பட் ஆனா இப்ப நான் நம்புறேன் அது உன்னோட லெட்டர் கிடையாது, அது நீ எழுதல அப்படின்னு சொல்றான். எனக்கு இது எதுவுமே தெரியாது, லெட்டர் வந்தது தெரியாது, எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது உடனே ஹீரோ என்ன கேக்குறான்னா, அந்த டைம்ல எதனால எங்க அப்பாவையும் உன்னையும் சேர்த்து வச்சு ரூமர் பரவச்சு அப்படின்னு கேக்குறான். எனக்கே புரியல எதனால அப்படி ரூமர் பரவச்சுன்னு சொல்லிட்டு. உங்க அப்பா வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணாரு, ஆக்சுவலா அந்த டான்ஸுக்கு வந்து வேற ஒருத்தி தான் மீன் சொல்றவதான் ஆடுறதா இருந்தது, பட் ஆனா வந்து உங்க அப்பா நான் தான் நல்லா பண்ணுவேன்னு சொல்லி என்ன ரெக்கமெண்ட் பண்ணாரு. அந்த ரெக்கமெண்டேஷன் பண்ணதுல இருந்து என்னை பத்தியும் அவரை பத்தியும் சேர்த்து வச்சு தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா எப்பயும் பேசுற மாதிரி ரூமரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன். அது இந்த அளவு பெரிய பிரச்சனை ஆகும் நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வந்து உங்க அப்பா ரெக்கமெண்ட் பண்ணதுல இருந்து என்ன தூக்கிட்டு அந்த மீன்ற பொண்ணையே போட்டாங்க அப்படின்னு சொல்றா. உனக்கு ஏன் இதை பத்தி விசாரிக்கணும்னு தோணவே இல்லை அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது, நானுமே அப்ப சின்ன பொண்ணுதான், நான் என்ன பண்ணட்டும் சொல்லு, அந்த டைம்ல என்னோட ஹஸ்பண்ட் தான் வந்து என்ன காப்பாத்தினா, அப்போ அவன் தான் எனக்கு துணையா இருந்தான் எந்த டைமும். ஆனா இந்த லெட்டர் பத்தி உனக்கே தெரியல, உன் புருஷன்காரனுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம மீ கிட்ட விசாரிச்சாதான் இதுக்கான கரெக்டான பதில் என்னன்றதே நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். எங்க புருஷன்காரனை காட்டுறாங்க. இவனோட ஆபீஸ்ல அடியாளுங்கெல்லாம் வந்து இவனை மிரட்டிட்டு இருக்காங்க. அதாவது இவன் வந்து நிறைய கடன் வாங்கிட்டான் போல கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்காக, அந்த கடனை திருப்பி தரலன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அடியாளுங்களை அனுப்பிட்டாங்க. அவன் கெஞ்சினான், எனக்கு ஒரே ஒரு மாசம் கொடுங்க டைம், ஒரே ஒரு மாசம் கொடுங்க பிளீஸ் அப்படின்னு கெஞ்சினாலும் ஒரு மாசம் எல்லாம் கொடுக்க முடியாது, உனக்கு 3 நாள் வேணா கொடுக்குறோம், அதுக்குள்ள நீங்க எல்லா கடனையும் செட்டில் பண்ணி ஆகணும், இல்ல அப்படின்னா திரும்பவும் நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. தெரிஞ்சவங்க யார் யாருக்கும் மறுபடியும் கால் எல்லாம் பண்ணி அவன் கேட்கிறான் காசு, பட் ஆனா யாருமே வந்து ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணாம போனை வச்சிடறாங்க. இவன் செம்ம ஆத்திரத்துல இருக்கான். வீட்டுக்கு போனா இவ வேற ஷாப்பிங் பண்ண, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா, அந்த ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு இவனை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. இவன் செம்ம காண்டாயிரான். மனுஷன் அவன் எவ்வளவு டென்ஷன்ல இருக்கான், எப்ப பாரு ஷாப்பிங் ஷாப்பிங்னு, வேற எதுவுமே உனக்கு தோணாதாடி, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா, எதுக்காக இப்படி இருக்க, அந்த பொம்பளைங்க கூட சேர்ந்துகிட்டு நீயும் சுத்திக்கிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணி இருக்கு, என் உயிரை எடுத்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கத்த ஆரம்பிச்சிடுறான். இது பாரு, நான் எதுவுமே எனக்காக பண்ணல, உனக்காக தான், உன்னோட கௌரவத்துக்காக தான் பண்றேன் அப்படின்னு இவ சொல்லும் போது, அப்பேற்பட்ட கௌரவமே எனக்கு தேவையில்லை, முதல்ல அந்த பொம்பளைங்க கூட இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கட் பண்ணு அப்படின்னு சொல்லி கத்திட்டு போயிடுறான். யாரு கூட இருக்கும் போது அவங்களோட அருமை தெரியாது அப்படின்னு வாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரிதான் 2 பேரும் இப்ப நல்லா அனுபவிக்கிறாங்க. இவளுமே செம்ம காண்டா உட்காந்துட்டு இருக்கு. ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. கொஞ்சம் வெயிட் பண்ண, லாஸ்ட் டைம் வந்து உன்னோட கோட்டு மறந்துட்டு போயிட்ட, அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போறா. அங்க இருக்க பியானோ பொம்மையை பார்த்த உடனே ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயினும் இவனும் சேர்ந்து பியானோ வாசிச்சாங்க இல்லையா ஒரு வாட்டி, அதுதான் ஞாபகம் வருது. ஹீரோயின் அங்க வந்த உடனே, நீ பியானோ வாசிச்சு ரொம்ப நாள் ஆகுதுல்ல, நான் கூட பியானோ வாசிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். அவளும் சிரிச்சிட்டு இருக்கா. வாயா இப்ப பியானோ வாசிக்கலாம் அப்படின்னும் போது, இங்க பியானோவே இல்லையே அப்படின்னு கேக்குறா. வா இங்க உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு அங்கேயே வாசிக்கிற மாதிரி இவங்க 2 பேருமே வந்து கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு வந்து பயங்கர ரொமான்டிக் ஆயிடுறாங்க 2 பேருமே. அப்ப வந்து ஹீரோயினுக்கு கொஞ்சம் மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோ அப்ப ஹீரோயினுக்கு கிஸ் பண்ற மாதிரி வரான். ஹீரோயினுக்கு வந்துட்டு அது தப்பு அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு மேல வந்து நீ இங்க இருக்க வேணாம், தயவு செஞ்சு இப்ப உடனே கிளம்பு அப்படின்னு சொல்லி இவனை அனுப்புறா.
அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, இத பாரு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், தயவு செஞ்சு வந்து நடந்த எல்லாத்தையுமே மறந்துரு, நானுமே வந்து தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்புமே கேட்டுட்டேன், தயவு செஞ்சு நம்ம 2 பேரும் ஒன்னா வாழலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றா, இதெல்லாம் செட்டே ஆகாது, நீ வேற நான் வேற, அது மட்டும் இல்லாம உன் வயசு வேற என் வயசு வேற, இது வேலைக்கே ஆகாது, தயவு செஞ்சு நீ இங்க இருந்து கிளம்பு, இப்போதைக்கு என் பொண்ணோட கஸ்டடி எப்படி நான் வாங்குறது அப்படின்றது மட்டும்தான் என்னோட மைண்ட்ல இருக்கு, மத்தபடி எனக்கு இந்த ரொமான்ஸ் பண்றது, லவ் பண்றது, கல்யாணம் பண்ணிக்கிறது அதை பத்திலாம் கொஞ்சமும் இப்போதைக்கு யோசனையே கிடையாது, அதனால நீ தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி இவனை கம்பெனி பண்ணி வீட்டை விட்டு வெளில துரத்திடுறா. இவன் வெளியில போனா அங்க செக்யூரிட்டி நின்னுட்டு இருக்கான். அவன் வந்துட்டு, நீ இன்னும் இந்த பொம்பளை கூட தான் இருக்கியா, நீ அதனாலதான் என்ன வந்து கொஞ்சமும் பார்க்கவே மாட்டியா, என் கூட அதனாலதான் நீ வர மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவ வந்து இவன் கிட்ட பேசிட்டு இருக்கா. இவன் சொல்றான், தயவு செஞ்சு அவளை கேவலமா பேசாத, அவளை வந்து நான் லவ் பண்றேன், எனக்கு அவளைதான் பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம நீ வந்துட்டு இதுக்கப்புறமும் எதுக்காக அவளை இவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, அவதான் வந்து அவங்க புருஷனை டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்துட்டா இல்லையா தனியா, அப்பவும் நீ வந்து விடாம அவளை டார்ச்சர் பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லும் போது இவ என்ன சொல்றானா, உனக்கும் எனக்கும் மட்டும்தான் வந்து மேட்ச் கரெக்டா இருக்கும், அந்த பொம்பளை உன்னை விட பெரியவ, அது மட்டும் இல்லாம அவ என்கிட்ட எவிடன்ஸ் கேட்டிருந்தா, நான் வந்து அவளுக்கு எடுத்துட்டு வந்த அந்த எவிடன்ஸையும், ஆனா நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவன் மேலதான் கோபம் வருது அப்படின்னு சொல்றா. இது பண்ண நான் உன்கிட்ட ஒண்ணுதான் சொல்லுவேன், அவன் வந்து ரொம்ப கேவலமானவன், உண்மையாவே வந்து அவனை விட்டு நீ ஒதுங்கி இருந்த அப்படின்னா அது உனக்கும் நல்லது, அதே மாதிரி அவளுக்கு அந்த கொடுத்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், அவ குழந்தைய விட்டு பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோ, நீ வந்து என்ன வா வா உன் கூட வந்துடுன்னு சொல்றல, அது ஒருபோதும் நடக்காது, எனக்கு அந்த மாதிரியான எண்ணம் என் மனசுல இல்லவே இல்லை, தயவு செஞ்சு நீ இது எல்லாத்தையும் மறந்துரு அப்படின்னு சொல்றான். இங்க ஹீரோயினை காட்டுறாங்க, இவ தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா, ஹீரோவை பத்தி யோசிச்சுட்டு. காலிங் பெல் அடிக்கிட்டு உடனே போய் இவ கதவை திறக்கிறா, பார்த்தா வந்துட்டு செக்ரட்டரி தான் அங்க வந்து நின்னுட்டு இருக்கா. உடனே வந்த உடனே உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறா. டிரைவ் எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே ஃபர்ஸ்ட் நான் கேட்டதை கொடு அப்படின்ட்டு சொல்லிட்டு செக்ரட்டரி சொல்றா, என்ன இவளோட பழைய வீடியோ எல்லாம் வந்து ஹீரோயின் வச்சுதானே பிளாக்மெயில் பண்ணா, அதனால அவளுமே பென்ட்ரைவ் எடுக்கிறா. இவளுமே எடுத்துட்டு வந்த பென்ட்ரைவ் கொடுத்துட்டு, இதால கண்டிப்பா உன்னோட பொண்ணு திருப்பி நீ வாங்கிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றா. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கேஸ்ல வின் பண்ணிடுறா, குழந்தையோட கஸ்டடியையும் கொடுத்துடுறாங்க. ஆனாலும் மாமியார்காரி மட்டும் குழந்தைய விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடை பிடிச்சிட்டு இருக்கா. இவ செமையா கத்துறா, நான் தான் வந்து கேஸ் வின் பண்ணிட்டேன் இல்லையா, நீங்க வந்துட்டு இதுல சம்மதம் இல்லை அப்படின்னா மறுபடியும் நீங்க கேஸ் தான் போடணும் என் மேல, அதை விட்டுட்டு கோர்ட்டோட தீர்ப்பை மதிக்காம குழந்தைய கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுமே ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு புருஷங்காரனே அவங்க அம்மா கிட்ட, அம்மா தயவு செஞ்சு சும்மா இரு, குழந்தைய கூட்டிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறான். குழந்தைய கூட்டிட்டு ஹீரோயின் வாசலாண்ட வரும்போதே ஹீரோ ஆல்ரெடி வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கான். லக்கேஜ் எல்லாம் ரொம்ப வெயிட்டா இருக்கு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்கேஜ வேற வாங்கிக்கிறான். வீட்டுக்கு போன உடனே அந்த குழந்தை என்ன சொல்லுன்னா, நீங்க இப்ப போக கூடாது, எங்க கூடயே தான் சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பிடிச்சு வச்சுக்குது அங்கேயே. ஹீரோயினுக்கு வந்துட்டு கையில அடிபட்டிருக்கு, அந்த மாவு பிசைய முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அப்ப உடனே வந்து ஹீரோ நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மூஞ்சில இருக்க மாவெல்லாம் தொடச்சு விடுறேன்ற பேர்ல அப்படியே ஹீரோயினை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினுமே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். எங்க பார்த்தா புருஷங்காரனுக்கும் செக்ரட்டரிக்கும் கல்யாணம் ஆகி போச்சு. அவ வந்து சொல்றான், இனிமே வந்து எல்லாத்துக்கும் நான் தான் சொந்தக்காரின்னா அவன் பொண்டாட்டி ஆயிட்டேன் அப்படின்னு அவ சொல்லும் போது, இது பாடுறா செல்லும், நான் வந்துட்டு பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி நீ என்னை விட்டு போகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். இவ ஏதோ இவன் கிண்டல் பண்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு, நீ ஏழையா இருந்தா நான் ஏன்டா உன் கூட இருக்க போறேன், உன் சொத்து மொத்தமா என் கைக்கு வரட்டும், அதுக்கப்புறம் நான் உனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு போயிடுறேன் பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. மறுநாள் செக்ரட்டரி ஷாப்பிங் போயிட்டு வரும்போது அந்த கடன்காரனுங்க எல்லாமே வந்து வழி மறைச்சுக்கிறானுங்க. வழி மறைச்சுக்கிட்டு எங்க உன் புருஷன் அப்படின்னு கேட்கும் போது, எதுக்கு அவனை தேடுறீங்க அப்படின்னு சொல்றா. அவன் தான் காசை வாங்கிட்டு கொடுக்காம ஏமாத்திக்கிட்டு இருக்கான், அதனாலதான் அப்படின்னு. உடனே இவளுக்கு பயமாயிடுது, ஐயோ இவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியாம இவ உடனே ஐயோ போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடுறா. எப்படியோ கஷ்டப்பட்டு அவனுங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி கம்பெனிக்கு ஓடி வந்து சிஸ்டத்தை ஓபன் பண்ணி அக்கௌண்ட் எல்லாம் செக் பண்றா. பார்த்தா கம்பெனி அக்கௌண்ட்ல வந்து பேலன்ஸே இல்ல, ஒரு ரூபாய் பணம் கூட கிடையாது. கரெக்டா அப்பதான் புருஷன்காரனும் உள்ள வரான். என்ன ஆச்சு, ஏன் கம்பெனி அக்கௌண்ட்ல காசே இல்ல அப்படின்னு கேட்கும் போது, நீ எதுக்கு இதெல்லாம் செக் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறான். ஆமா இந்த மாதிரி வழியில நான் வரும்போது கடன்காரனுங்க வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணானுங்க அப்படின்னு சொல்றா. உடனே அவன் என்ன சொல்றான்னா, ஆமா கம்பெனி திவால் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன பண்ண சொல்ற அப்படின்னும் போது, இப்பதானடா நம்ம கல்யாணம் ஆச்சு, அது வரைக்கும் ஏன்டா அது சொல்லல, இப்ப போய் சொல்ற அப்படின்னு கேக்குறா. நான் என்னவோ உன் பின்னாடி சுத்தி சுத்தி உன்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொன்ன மாதிரி என்னவோ இப்படி
கேட்டுட்டு இருக்கேன். நீ தான் ஏன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த, எப்படி இருந்தாலும் நீ என் கூட இருந்துதான் ஆகணும், காசு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படின்னு சொல்றான். அப்ப ஒரு நாள் இனிமே இவனுங்க வந்து உன்னோட பொண்டாட்டி நான் சொல்லிட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பானுங்களா, என்ன பேசுற நீ அப்படின்னு சொல்லும் போது இவன் பலான்னு இவளை கண்ணத்திலே ஒண்ணு விடுறான். விட்டுட்டு இது எல்லாம் உனக்கு தேவைதாண்டி, நீ அனுபவிக்கணும், நீ ஒண்ணு இன்னசென்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம முடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் நடந்து போயிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு செக்ரட்டரி வேகமா ஓடி வரா. தயவு செஞ்சு என்னை காப்பாத்து, உனக்கு எல்லாமே தெரியும்ல, உன்னோட புருஷனோட கம்பெனியே வந்து திவால் ஆயிடுச்சு, அவன் இதை எதையும் என்கிட்ட சொல்லாம என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ அவனோட கடல்ல பாதி என்னோடது, நான் கட்டணும்னு சொல்லி என்னை கம்பல் பண்றான் அப்படின்னு சொல்லும் போது இவ சொல்றா, எனக்கு என் குழந்தையோட கஸ்டடி கிடைக்கணும்னு நினைச்சா அது கிடைச்சிடுச்சு, இதுக்கு மேல இதுல நான் எதுவுமே தலையிட முடியாது, அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதும் தெரியாது, தயவு செஞ்சு உன்னோட பிரச்சனையை நீயே பாத்துக்கோ, இது வந்து நீயா போய் தேடிக்கிட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போயிடுறா. அப்படியே சோகமா வீட்டுக்கு போகும்போது அங்க உட்காந்துட்டு இருக்கான் புருஷன்காரன். எனக்கு நல்லாவே தெரியும் நீ சூவை தானே போய் பார்த்து ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டுட்டு வர, அவ கண்டிப்பா முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பா, ஏன்னா அவளால மட்டும் என்ன முடியும், அவளால ஒண்ணும் பண்ண முடியாது, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான், நீ இதை பண்ணிதான் ஆகணும், நீதான் ஆசைப்பட்ட என்னோட மனைவியா இருக்கணும், இந்த சொசைட்டில ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கணும்னு சொல்லிட்டு அதனாலதான் நீ வந்து என் பின்னாடியே அலைஞ்சு என்ன கல்யாணம் பண்ண, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ என்னென்னலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு போயிட்டு என் பொண்டாட்டி கிட்ட நீ தான் கொடுத்த அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், சோ இது எல்லாமே உனக்கு தேவைதான், நீ அனுபவிக்கணும், என்னோட கடனை நீ கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான். நான் ஏன்டா இதெல்லாம் அனுபவிக்கணும், மரியாதையா எனக்கு டைவர்ஸ் கொடு, நான் உன்னை விட்டுட்டு போக போறேன் அப்படின்னும் போது பலான்னு இவளை அறையறான். பாவம் இவளையும் போட்டு கொடுமை தான் படுத்திட்டு இருக்கா. இவன் நீ தான் கட்டணும், உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கு, உனக்கு வந்து கடனை கட்ட முடியல அப்படின்னா இன்னைக்கு நைட்டு நீ ஜூ கூட இரு, அவன் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவான் என்னோட கம்பெனிக்கு அப்படின்னு சொல்றான். என்னால முடியாதுன்னு அவ கெஞ்சுறா. பட் ஆனா இவன் என்ன சொல்றான்னா, நீ நினைச்ச அந்தஸ்தான வாழ்க்கை வாழறதுக்கு என்னோட கம்பெனி வந்துட்டு நல்லபடியா மறுபடியும் மாறுறதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. இவ கதறிட்டே இருக்கா. அதே டைம்க்கு ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹீரோ வரான். அந்த டைமுக்கு ஹீரோயின் எதுக்காக இங்க வர சொன்ன அப்படின்னு கேக்குறா. அப்பதான் அவன் சொல்றான், நான் மீயை கண்டுபிடிச்சிட்டேன், மீ வந்து உன்னை பாக்கணும்னு சொன்னா, அதனாலதான் உன்னை இங்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பார்த்தா அந்த ஸ்கூல்ல படிச்ச மீன்ற பொண்ணை வந்து கூட்டிட்டு வந்திருக்கான் ஹீரோ அந்த இடத்துக்கு. அப்பதான் அவ எல்லாத்தையும் வந்துட்டு சொல்றா. எப்ப வந்து டான்ஸ் மாஸ்டர் வந்து உன்னை செலக்ட் பண்ணாரோ அப்ப இருந்து உன் மேல எனக்கு பயங்கர வெறுப்பாவே இருந்தது, நான் இதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருந்தேன். அப்பதான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணான் அப்படின்னா என்ன வந்துட்டு தூண்டி விட்டான், இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அவங்க வீட்டுக்கு அனுப்புன்னு என்னை தூண்டி விட்டான். நான் தான் அந்த லெட்டர் எழுதி அனுப்புனேன், ஆனா கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டைமுக்கு வந்துட்டு அப்பதான் செக்ரட்டரி வந்து ஹீரோட நம்பருக்கு கால் பண்றா, என்னை ஹெல்ப் பண்ண அப்படின்னு கேட்கும் போது ஹீரோ வந்து கட் பண்ணிடுறான். அவன் மட்டும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த என்னை தூண்டி விடாம இருந்திருந்தா கண்டிப்பா நான் அந்த விஷயத்த பண்ணியும் இருக்க மாட்டேன், யோசித்தும் இருக்க மாட்டேன். உண்மையா வந்துட்டு நான் ரொம்ப வருத்தப்படுறேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததால இவனோட குடும்பமே எழுந்துட்டு நிக்கிறான், உன்னோட லைஃபே போச்சு, இது எல்லாத்தையும் நான் பண்ணதுக்கு பலனா வந்துட்டு நான் ஸ்டொமக் கேன்சர்ல இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் இன்னும் எவ்வளவு நாள் உயிரோட இருப்பேனே தெரியல அப்படின்னு சொல்லி இவ சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவுதான் ஹீரோக்கு இது எல்லாத்துக்கும் காரணம் புருஷங்காரன் தான் அப்படின்னு தெரிஞ்ச ஒண்ணு நான் சும்மா மட்டும் விட மாட்டேன்டா அப்படின்னு கத்துறோம். ஹீரோ செம ஆத்திரத்தோட அங்க இருந்து கிளம்பும் போது ஹீரோயின் தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாயிரு, நீ அவசரப்பட்ட அப்படின்னா உன்னோட வாழ்க்கையும் சேர்ந்துதான் போகும், அவனை வந்து ஏதாவது பண்ணிட்டு நீ ஜெயில போய் உட்காந்து என்ன பண்ண போற, தயவு செஞ்சு கொஞ்சம் யோசி அப்படின்னும் போது இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் ஹீரோயின் தான் காரணம்னு சொல்லி ஹீரோயினை இந்த அளவு பழி வாங்கினான் இவன். இப்ப இவ காரணமே இல்ல, அவன் தான் காரணம்னு தெரிஞ்சா அவனுக்கு எப்படி இருக்கும். நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் போயிடுறான். அப்ப வந்துட்டு செக்ரட்டரி வந்து ஹீரோயினுக்கு போன் பண்றா, தயவு செஞ்சு நீயாவது என்ன காப்பாத்தவா அப்படின்னு சொல்லிட்டு கதறா. அங்க போய் பார்த்தா எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு இவ வாய்கையெல்லாம் உடைச்சு வச்சிருக்கான் போல புருஷங்காரன். தயவு செஞ்சு என்னை காப்பாத்து, இவன் வந்து என்ன ஜூ கூட போய் ஆகணும்னு சொல்லி கம்பல் பண்ணி என்னை அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னும் போது ஹீரோயின் நான் போலீஸ்க்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்றா. நீ போலீஸ்க்கு போன் பண்ணினா 2 நாள் உள்ள இருப்பான், 3ஆவது நாள் வந்துட்டு மறுபடியும் என்னை விட மாட்டான், மறுபடியும் என்ன அடிச்சு டார்ச்சர் தான் பண்ணுவான், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. இல்ல உனக்கே தெரியும்ல, ஆக்சுவலா வந்து ஜூக்கு வந்து உன்னதான் பிடிக்கும்னு சொல்லி நீ ஒரு நாள் போய் அவர் கூட இரு அப்படின்னு சொல்றா. அறிவா எதனா பேசிடி, தயவு செஞ்சு எதனா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க, அடிச்சு மூளை குழம்பி போச்சா அப்படின்னு திட்டுறா. இல்ல இந்த விஷயத்த நீ மட்டும் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா எனக்கு வந்துட்டு உயிரே போயிடும், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, ஒரே ஒரு நாள் நைட்டு மட்டும் அவன் கூட போய் இரு ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கா. அடிப்போடி பைத்தியக்காரி, உன்னை காப்பாற்ற
பார்த்து போய் நான் வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திரும்பி போகலாம் அப்படின்னு நினைக்கிறா. கட்டை எடுத்து மண்டையிலேயே ஒண்ணு வைக்கிறா. வச்சுட்டு நானும் சரி பாவம் உன்னையே சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா நீ என்னன்னு நான் சொன்ன கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அப்பதான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. ஆக்சுவலா புருஷக்காரன் இவளை உண்மையாவே தான் அடிச்சு கொடுமைப்பட்டு இருக்கான். அப்ப இவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து ஜூ கிட்ட போயிட்டேன் அப்படின்னா அவன் இன்வெஸ்ட் பண்ணிடுவான்னு நினைக்கிறியா? அவனுக்கு உண்மையாவே வேணும்ன்றது உன்னோட பொண்டாட்டி, நான் இல்ல. அவளைதான் அவன் எப்போல இருந்தோ ஆசைப்பட்டுட்டு இருக்கான். அப்ப நீ கொடுக்கணும்னு நினைச்சா அவளை கொடுத்தி நான் மட்டும்தான் உனக்கு இன்வெஸ்ட் பண்ணுவான் அவன் அப்படின்னு சொல்லி இவதான் இவனோட மண்டையை கழுவுறா. ஹீரோயினை அடிச்சு மண்டை கண்டையெல்லாம் உடச்சு படுக்க வச்சுட்டு புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவ எழுந்த உடனே குழந்தைய வச்சு எப்படியாவது இவளை பிளாக்மெயில் பண்ணி இவளை வந்து ஜூ கூட இன்னைக்கு நைட்டு அனுப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா உன்னோட கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும், நமக்கு வந்து பழைய மாதிரி வருமானமும் வந்துடும், நம்ம சக்சஸ்ஃபுல்லா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிளான போடுறாங்க. உடனே இவனும் அவங்க அம்மாக்கு போன் பண்ணி குழந்தைய உடனே வீட்டுக்கு இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அப்படியே பொறுமையா எழுந்து தூக்கத்துல இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு பாக்குற போது கரெக்டா அந்த புருஷங்காரங்க வந்துடுறான். எங்க நீ ஓட பாக்குற, எங்கேயும் நீ போக கூடாது, இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு போட்டுறான். இவ கத்துறாட, பாவி சண்டாலா, ஏன்டா இப்படி டார்ச்சர் பண்ற, உன்னதான் டைவர்ஸே பண்ணிட்டு போயிட்டேன், எதுக்குடா என்ன இப்படி சித்திரவதை பண்ற அப்படின்னு கேட்கும் போது, இது பார் நீ இத்தனை வருஷம் என் கூட வாழ்ந்துட்ட, எனக்காக ஒரு புள்ளையும் பேத்துட்ட, தயவு செஞ்சு வந்து இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் அவன் கூட இருந்தீங்கன்னா அவன் என்னோட கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணுவான், எனக்காக இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்ய அப்படின்னு கேக்குறான். டீ நீ மனுஷனா இல்லையாடா, எதுக்குடா இப்படி பண்ற அப்படின்னு கேக்குறா. இவன் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். அவ ஒத்துக்கவே மாட்டா. அப்ப பார்த்தா அவங்க அம்மா வந்து குழந்தையும் சேர்த்து ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துடுறாளா. அவ்வளவுதான் இவ ரொம்ப அப்படியே அப்செட் ஆயிடுறா. குழந்தையும் இங்க வந்துட்டாளே அப்படின்னு நினைச்சு இப்படி ஆரம்பிச்சிடறான் புருஷன்காரன். இத பாரு, நீ என்ன குழந்தைய வந்து வின் பண்ணிட்டேன், குழந்தைய உன் கூடயே வச்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறியா? இப்ப கூட நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் குழந்தைய உன்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிளாக்மெயில் பண்றான். ஹீரோயினும் உடனே என்ன சொல்றான்னா, சரி நான் பண்றேன், ஆனா இதுதான் கடைசி வாட்டி, இதுக்கப்புறம் நீ என்ன தொல்லையே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ஒரே குஷியாயிருது. உடனே செக்ரட்டரி அங்க வர, இதை பாரு இன்னைக்கு நைட்டு பூரா குழந்தைய பத்திரமா நீ பாத்துக்கோ, அவங்க அம்மாக்கு வேலை இருக்கு, அவங்க அம்மா பிஸியா இருப்பாங்க, அதனால நீ தான் குழந்தைய நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்றான். அப்ப நைட்டு பெண் ஹோட்டல்ல வந்துட்டு நான் ரூம் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவேன். அப்பதான் கரெக்டா செக்ரட்டரி அந்த குழந்தைய கூட்டிட்டு போறா. இந்த செக்ரட்டரி விடாம ஹீரோக்கும் போன் பண்ணிக்கிட்டே இருந்தா இல்லையா, அதனால இவன் பாக்குறதுக்கு வரான். இவன் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறான். இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, நீ எனக்காக தானே வந்திருக்க அப்படின்னு கேக்குறான். அந்த டைமுக்கு குழந்தை உள்ள இருந்து ஓடி வந்தோடனே, நீ எப்படிமா இங்க இருக்க, நீ எதுக்காக இங்க இருக்க அப்படின்னு குழந்தைய கேக்குறான். குழந்தை அவங்க அப்பா கூட ஒரு நாள் தங்க போறா, 2 நாள் தங்க போறா, உனக்கு என்ன பிரச்சனையா இருக்கு, சரி சரி பாப்பா நீ உள்ள போ அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு பாப்பாவும் உள்ள போயிடுறான். உடனே ஹீரோயின் இங்க வந்தானான்னு கேட்ட உடனே இவளுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. இப்போ நீ அவளை பத்தி தான் பேசுறல, தயவு செஞ்சு வெளியில போ, இங்க இனிமே வரவே வராத, நீயே போய் தேடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி வெளியில தள்ளிடுறா. அப்ப அந்த குட்டி பாப்பா என்ன பண்ணிருப்பா அப்படின்னு பார்த்தா, அந்த ஹோட்டலோட பேரை எழுதி அவன் கையில வச்சுட்டு போயிட்டு இருப்பா. அப்ப அந்த ஹோட்டலுக்கு வந்து அவன் கால் பண்ணி பாக்குறான், அட்டென்ட் பண்ண மாட்டாங்க. ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறான், அட்டென்ட் பண்ண மாட்டா. இங்க ஹீரோயினுமே அந்த ஜூவை பாக்குறதுக்காக அந்த ஹோட்டல் ரூமுக்கே வந்துடுறா ரெடி ஆகி. அப்ப ஜூ என்ன சொல்றான்னா, இந்த கடங்காரனை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு, அவனை விட்டு பிரிஞ்சே போயிட்ட, நீ பாரா அவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு பிடிக்கவே இல்லைன்னா கூட நீ இந்த வேலையெல்லாம் செய்ய ஒத்துக்கிட்ட, அவ்வளவு லவ் பண்றியா அவனை அப்படின்னு கேட்கும் போது, இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, எதுக்காக நீ ஏன் பின்னாடியே சுத்தி நான் தான் உனக்கு வேணும் வேணும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, ஏன் போன வாட்டியும் எனக்கு ட்ரக் கொடுத்த மாதிரி இந்த ஒயின்லயும் ட்ரக் கலந்து வச்சிருக்கியா அப்படின்னு கேக்குறா. இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் பண்ணல, நீயே தானே இந்த வாட்டி வந்துட்ட, நான் ஏன் அதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம எனக்கு வேணாம் வேணாம் தொடாதேன்னு சொல்ற பொண்ணுதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். ஒரே ஒரு நிமிஷம் கூட நான் வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, நீ அதோட ஓடி போயிடுவ, அவ்வளவுதான் வரமாட்டேதானே அப்படின்னு சொல்றான். ஓடி போறதா இருந்தா நான் ஏன் இங்க நானா வரேன் அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே, சரி சரி போயிட்டு வா அப்படின்னு இவனும் சொல்றான். ஹீரோயின் போன உடனே கன்ஃபார்மா போயிட்டாளா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு எப்பவும் போல இந்த பண்ணாடை வந்துட்டு அதுல ட்ரக் மாத்திரையை கலக்குறான். ஹீரோயின் வெளியில போகும்போது கரெக்டா ஹீரோ வந்து அவளை காப்பாத்துறதுக்காக அங்க வந்துடுறான். வந்த உடனே அவ என்ன கேக்குறான்னா, நீ எதுக்காக இங்க வந்த, உனக்கு எப்படி இங்க தெரியும் அப்படின்ன உடனே, பாப்பா தான் இந்த ஹோட்டல் பேரை எழுதி கொடுத்தா, அதனாலதான் உன்னை தேடி இங்க வந்த அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ உடனே நான் போய் அவனை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொன்ன உடனே இவ
சொல்றா, இல்ல இல்ல தயவு செஞ்சு எதுவும் இப்போதைக்கு நீ அவசரப்பட்டு பண்ணாத, நமக்கு என்னவா இருந்தாலும் ப்ரூஃப் தேவை, அதுக்காக தான் நான் வந்து இங்க பொறுமையா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹீரோ சொல்றான், ப்ரூஃபுக்காக தயவு செஞ்சு நீ உன்னையே வந்து ஆபத்துல எதுலயும் தள்ளாத, நான் எதா இருந்தாலும் பாத்துக்கிறேன், என்ன மாதிரியான ப்ரூஃபா இருந்தாலும் நான் ரெடி பண்றேன், நீ இந்த மாதிரியான ரிஸ்கான விஷயத்த பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றான். தயவு செஞ்சு கொஞ்சமாச்சும் நான் சொல்றது புரிஞ்சுக்கோ, என்னோட குழந்தை அவங்க கிட்ட இருக்கு, அவங்க என் குழந்தைய வந்து சேஃபா நான் எப்படியாவது காப்பாற்றணும், அதுக்கு முன்னாடி நான் எதுவுமே வந்து ரிஸ்க் எடுக்கிற மாதிரி விஷயம் பண்ணிட முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், இன்னைக்கு இவன் கூட தான் இருப்பேன். உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, குழந்தைய பத்தி நீ கவலையே படாத, குழந்தைய எப்படியாவது காப்பாத்துறது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்றா, சரி அப்பனா நான் சொல்ற ஹெல்ப்பை மட்டும் எனக்கு செய்ய, இந்த ஜூவோட ஒய்ஃப் எங்க இருக்காங்களோ அவங்க எப்படியாவது இங்க கூட்டிட்டு வா, மற்றபடி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. உடனே என்னது ஜூவோட ஒய்ஃபியா அப்படின்னு கேட்குறான். ஆமா அவங்கள மட்டும் கூட்டிட்டு வா அப்படின்னு இவளும் சொல்லிடுறா. அடுத்த சீன்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த ட்ரக்கு கலந்த ஒயினை வந்து ஹீரோயினுக்கு கொடுத்துட்றான் போல, அதனால அவ அப்படியே மயங்கிடுறான். இவன் அப்படியே கைத்தாங்கள பெட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆசையா கிட்ட வரும்போது வாயில வச்சிருந்த ஒயின் எல்லாத்தையும் அவன் மேல வாந்தி எடுத்து விட்டுறா. சோ ஹீரோயின் இங்கேயே படுக்க வச்சுட்டு அவன் குளிக்கிறதுக்காக போயிடுறான். இவனும் போயிட்டு அப்படியே ஜாலியா ஒரு செம்மையா ஒரு குளியல் எல்லாம் போட்டுட்டு வெளில வந்து பார்த்தா ஹீரோயின் எழுந்து உட்காந்துட்டு இருக்கா. நீ என்ன எழுந்து உட்காந்துட்டு இருக்க, நீ எப்படி நார்மலா இருக்க அப்படின்னு கேட்குறான். உடனே அவ கேட்குறா, ஏன் இன்னைக்கும் ஒயின்ல எதுனா ட்ரக்கு கலந்துட்டியா என்ன அப்படின்னு கேட்கும்போது, சீச்சி நீயே இங்க வந்துட்ட, அப்புறம் எதுக்கு நான் போய் ட்ரக் எல்லாம் கலக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நீ தான் என் விருந்தே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது கரெக்டா அவன் பொண்டாட்டி பின்னாடி இருந்து வரா. அட மானங்கட்ட மனுஷா, உன்னை நம்பி நான் இத்தனை வருஷமா குப்பை கொட்டிட்டு இருந்தப்பார், என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு பலஹார்னு ஒன்று விடுறா. அப்பாடா அப்படின்னு நமக்கும் மனசு சந்தோஷமா இருக்கும் இந்த அறையை பார்த்த உடனே. அந்த அம்மாவும் இவனை பிச்சு செய்யுது, சும்மா ரவுண்டு கட்டி திட்டு திட்டு அசிங்க அசிங்கமா திட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ உடனே இவன் பிளேட்டை என்ன மாத்துறான்னா, நான் எதுக்காக இந்த பொம்பளை பின்னாடி வரப்போறேன், அவ தான் ஏன் பின்னாடி வரா, அவ தான் என்னை வந்துட்டு தொல்லை பண்ணி என் கூட நைட்டு தங்கணும்ட்டு என்னை மயக்கிட்டா அப்படின்னு சொல்றான். என்ன மிஸ்டர் ஜூ, நீங்க தானே வந்து என்னை பிடிக்கும் பிடிக்கும்னு சொல்லிட்டு என் பின்னாடியே லூலோன்னு அலைஞ்சிங்க, இப்போ அப்படியே மாத்தி சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது, அதுக்கு எதனா ப்ரூஃப் வச்சிருக்கியா, நீ வந்துட்டு என் மேல பழிய போட்டினா என் பொண்டாட்டி என்ன நம்ப மாட்டாளா, உன்னை நம்பிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சீன் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இது பாருங்க, நீங்களே ப்ரூஃப் வேணும் ப்ரூஃப் வேணும்னு இத்தனை வாட்டி கேட்கறதுனால தான் இதை கொடுக்குறேன், இல்லைன்னா நான் கண்டிப்பா இதை காமிச்சே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஆல்ரெடி பேக் எடுத்துட்டு வந்து மாட்டினா இல்லையா, அதுல வீடியோ கேமரா வச்சு இவன் பண்ண எல்லாத்தையுமே வந்து வீடியோ எடுத்துட்டா. அவ்வளவுதான், அவன் பொண்டாட்டிக்கு செம்ம ஆத்திரம் வருது. இவன் என்ன பண்றான்னா வேகமா அந்த கேமராவை பிடிங்கிறான். ஐயோ இதை வேற கேமராவை பிடுங்கிக்கிட்டீங்களா, இப்போ நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே, இப்போ எனக்கு எவிடன்ஸே இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஆல்ரெடி அந்த வீடியோ எல்லாத்தையும் எங்கெங்கே நான் வைக்கணுமோ அங்கங்கே ஷேர் பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் ரொம்ப அவசரப்பட வேண்டாம், இப்போ மட்டும் நான் வந்து ஒரே ஒரு நிமிஷம் கால் பண்ணலை அப்படின்னா உங்களோட வீடியோ எல்லா இடத்துக்கும் போயிடும், அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாலையும் போட்டு உன் மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க அப்படின்னு. உடனே இவன் கதறான், ஐயோ நான் புள்ள குட்டிக்காரம்மா அப்படின்னு சொன்ன உடனே அவன் பொண்டாட்டி கேட்குது, டே புள்ள குட்டிலாம் இப்போதான் உனக்கு ஞாபகம் வருதாடான்னு சொல்லி. உடனே ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, அப்பனா நான் கேட்குற ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பண்ணுங்க, அது மட்டும் போதும், நான் கண்டிப்பா உங்களை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றா. அடுத்த சீன்லயே ஹீரோயினும் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து குழந்தைய கூட்டு போறதுக்காக வராங்க. அப்போ உடனே இவளுக்கு சந்தோஷமாயிடுது, பார்த்தா ஹீரோயினும் பக்கத்துல வரா. நீ எப்படி இங்க இருக்க, நீ ஹோட்டல்ல தானே இங்க இந்நேரத்துக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஃபர்ஸ்ட் என் குழந்தைய கூப்பிடு, நான் என் குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. இது பேர் இவகிட்ட நீ என்னவோ பேசிக்கோ, எனக்கு டைம் இல்லை, நான் குழந்தைய கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. என்ன தாண்டா நடக்குது அப்படின்னு. உடனே இந்த பேர் உன் நல்லதுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு இவனை விட்டு இப்போவாது நீ போயிடு, நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் பணம் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கீழ்த்தரமான வேலையை செய்யாதுன்னு சொல்லி, கொஞ்சமாச்சும் உனக்கு புரியுதா, இப்போவாது பொழைச்சி இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லும் போது, நீ என் கூட வரேன்னு சொல்லு, இப்பவே நான் கிளம்பி வரேன், இல்லை அப்படின்னா நீ எனக்கு என்னை பத்தி எதுக்கு நீ கவலைப்படுற, நீ எதுவுமே என்னை பத்தி சொல்லவே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்கா. அவனோட காசு மொத்தமும் எல்லாமே போயிடுச்சு, அது மட்டும் இல்லாம அவனோட கடன் பாதியும் அவன் பொண்டாட்டி தலையில தான் இப்போதைக்கு விடியும், நீ தான் கட்டணும் எல்லாத்தையும், தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு. உடனே இவ செம்மையா டென்ஷன் ஆயிட்டு அந்த புருஷங்காரனை அசிங்க சிங்கமா திட்டிட்டு இருக்கா. இங்க ஹீரோயின் என்ன சொல்லியிருப்பா இந்த ஜூ கிட்ட அப்படின்னா, நான் வந்து போய் என் பொண்ணை பத்திரமா கூப்பிடுற வரைக்கும் நீ அவனுக்கு இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவனுக்கு போய் அக்ரிமெண்ட் எல்லாம் எழுதிக்கிட்டு, அதுக்குள்ள நான் போய் என் பொண்ணை எப்படியாவது கூட்டுருவேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பா. அதனால அவனுமே அதே மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கான். அப்பதான் செக்ரட்டரி இவனுக்கு ஃபோன் பண்ணி, அட பைத்தியமே, அவன் உன்னை ஏமாத்திட்டு இருக்கான்டா, உன் பொண்டாட்டியே இங்க தாண்டா இருக்கா, உன் குழந்தைய கூட்டிட்டு போறா, உன் மண்டையில நல்லா
எல்லாரும் சேர்ந்து மாங்காய் அரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையை சொல்லிடுறா. உடனே இவன் என்னையா இப்படியா என்ன நடிச்சு ஏமாத்திட்ட அப்படின்னு கேட்கும் போது, அட போயா, என் வாழ்க்கையே போச்சு, என் பொண்டாட்டிய கூட்டின்னு வந்து அங்க நிக்க வச்சுட்டா. அது மட்டும் இல்லாம நான் ட்ரக் கலக்கறதெல்லாம் வீடியோ கேமரால ரெக்கார்ட் வேற பண்ணி வச்சிருக்கான், அது எல்லார்கிட்டயும் அனுப்பி வேற விட்டுட்டாலாம். அவ அதை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்றா, எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, என்கிட்ட காசே கிடையாது உனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படின்னு அவன் சொல்றான். எனக்கு காசே கிடையாதா, அதுக்காக என் குடும்பத்தையும் நீ நாசமாக்குனே, காசை தரேன் தரேன்னு சொல்லி சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி ஏன்டா இப்படி பண்ண பாவி அப்படின்னு சொல்லிட்டு இவன் சட்டையை பிடிச்சி உழுக்கிறான். அப்ப ஜூவோடு பொண்டாட்டி, நானும் என் பிள்ளையும் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போறோம், உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ்லாம் ஃபில் பண்ணி இங்க வச்சுட்டேன், நீ வந்து எனக்கு சீட்டிங் பண்ணிட்ட அப்படின்றதுனால கண்டிப்பா டிவோர்ஸும் உடனே கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான், இந்த ஆள் இடிஞ்சு போய் உட்காந்துட்டான். அதோடு வந்துட்டு ஹீரோயினையும் ஹீரோவையும் காட்டும் போது, நான் இருக்கிற எல்லா ப்ரூஃபையும் வச்சு இவங்க 3 பேரையும் வந்து நான் ஜெயிலுக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, நீ என்ன நினைக்கிறியோ அதே பண்ண, நான் வந்து எதுக்கும் வந்து உனக்கு குறுக்கால நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆனால் செக்ரட்டரிக்கு கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைக்கும், அப்படியே தண்டனையே கிடைக்கலனா கூட இப்போதைக்கு அவள் தான் அவனோட ஒய்ஃபு, அந்த பாதி கடனை அவள் தான் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீயும் உன்னோட லைஃப்பை போய் பாரு, உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுது அதை பண்ண அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோ சொல்றான், எனக்கு என்ன பண்ணணும்ட்டு தோணும் அப்படின்னு உனக்கு தெரியாதா என்ன, எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோயின் சொல்றா, எதுக்கு மேல இதெல்லாம் சான்ஸே இல்லை, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு, உன்னோட வாழ்க்கையை நான் கெடுக்க தயாராகவே இல்லை, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, நீ வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்ட, ஃபர்ஸ்ட் அதை பண்ணு அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் ஹீரோயினை இறுக்கமா கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிடறான். என்னை விட்டுட்டு போயிடாத தயவு செஞ்சு, நான் உன்னை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி. ஆனா ஹீரோயின் இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. மறுபடியும் ஹீரோவை பார்க்கறதுக்காக செக்ரட்டரி வந்து ஹீரோவோட வீட்டுக்கே வந்திருக்கான். ஆக்சுவலா பார்த்தா இவங்க 2 பேருமே ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்தவங்க தான். இவ வந்துட்டு என்ன பண்ணியிருக்கான்னா, பணக்காரங்களாகணும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஃப்ராடு தனத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அதனால அவ என்ன சொல்றான்னா, இதுக்கப்புறம் நான் வந்து உண்மையாவே இருப்பேன், நான் உனக்காக மட்டும்தான் இருப்பேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, நம்ம 2 பேருமே எங்கன்னா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கதறிட்டு இருக்கா. சின்ன வயசுல இருந்து நம்ம ஒன்னா இருக்கும் போதெல்லாம் நீ தானே சொன்ன, கண்டிப்பா வந்துட்டு கடைசி வரைக்கும் நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ வந்து என் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி அவ தான் வேணும் அப்படின்னு சொல்றேன்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பழைய ஞாபகத்தெல்லாம் அவனுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்கா. ஆனா ஹீரோவை தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவ செம்ம கொலவெறி ஆயிடுறா. உடனே அடுத்த நிமிஷமே ஹீரோயினுக்கு கால் பண்ணி உடனே வந்துட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வா, நான் உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்றா. எங்க புருஷன்காரனை காட்டுறாங்க. அவன் வந்து ஊரை விட்டு ஓடி போயிடணும் எப்படியாவதுன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து அடுக்கி வச்சு தப்பிச்சு போகிறதுக்காக பார்த்துட்டு இருக்கான். அப்போ நியூஸ்ல சொல்றாங்க, இவன் வந்து நிறைய இல்லீகல் பிஸ்னஸ்லாம் பண்ணதுனால அதுக்கு ப்ரூஃப் எல்லாமும் நிறைய கிடைச்சதுனால கண்டிப்பா இவனுக்கு 5 வருஷம் தண்டனையும் அதுக்கப்புறம் ஃபைன் அமௌண்ட்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போதான் அவங்க அம்மாக்காரி வந்துட்டு, ஐயோ எல்லாமே என் தப்பு தான், நான் தான் வந்து என் பிள்ளையோட லைஃபே இப்படி கெடுத்துட்டேன், என்னால தான் இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஃபீல் பண்ணிட்டு இருக்கு. கவலைப்படாதம்மா, எனக்கு ஒன்றும் ஆகாது, என் பொண்டாட்டியை மட்டும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சி அவகிட்ட நான் போயிட்டேன்னா எனக்கு ஒன்றுமே ஆகாது அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து மாடியில் ஹீரோ நின்றுட்டு இருக்கான். வந்து இந்த செக்ரட்டரி கட்டி கட்டி பிடிச்சிட்டு இருக்கா, என்னை விட்டு போகாதுன்னு. கரெக்டாக ஹீரோயினும் அங்கே வரா. ஓ இதுக்கு தான் இப்போ என்னை ஃபோன் பண்ணி இங்கே வர வச்சியோ, இதை பார்க்கறதுக்கு தான் அப்படின்னே கிளியராக அவள் சொல்கிறா. உடனே ஹீரோவுமே அவளை பார்த்த உடனே அவகிட்ட வந்துடுறான். இவ உடனே என்ன பண்றான்னா, டக்குன்னு போய் ஓரத்துல நின்னுக்கிறா. நீ மட்டும் இப்ப அவ கூட போன அப்படின்னா கண்டிப்பா நான் இங்க குதிச்சு செத்துடுவேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோவும் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதை பாரு, தயவு செஞ்சு இந்த முட்டாள்தனமான விஷயம்லாம் எதுவும் பண்ணாத, என் கையை பிடிவா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை நீட்டுறான். இவன் சொன்னான்னு சொல்லிட்டு நான் மட்டும் அங்கே கேமராலாம் செட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா உன்னோட பிள்ளையே வந்து உனக்கு கிடைச்சிருக்காது, நீ கேஸை கூட வின் பண்ணியிருக்க மாட்டேன், இப்போதைக்கு நீ வாழற இந்த லைஃபே வந்து நான் போட்ட பிச்சை தான் அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இருந்தாலும் வந்து ஹீரோ தயவு செஞ்சு எதுவும் பண்ணாத, கையை கொடு அப்படின்னே கேட்டுட்டு இருக்கான். பாத்தியா டார்லிங், இப்பயாவது ஒன்று புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்கே புருஷன்கார தேடிக்கிட்டு வந்துடுறான். நம்மளோட கல்யாண வாழ்க்கையை இவங்க 2 பேரும் தான் சேர்த்து அழிச்சிருக்காங்க, இவங்க 2 பேரும் பிளான் பண்ணதுனால தான் நம்ம கல்யாண வாழ்க்கையே போயிடுச்சு, இல்லைன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷமா நல்லபடியா இருந்தோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் அப்படியே முறைச்சிட்டு இருக்கா. நான் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை காப்பாத்தணும் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், நான் மட்டும் இவளை கல்யாணம் பண்ணாம இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், அந்த கடன் எல்லாம் உன் தலையில வந்திருக்கும், அதை வந்து அவ மேல மாத்தி விடணுன்றதுக்காக தான் நான் அவளை கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு ஒன்னு கண்ணத்திலேயே விடுறா. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, நீ எல்லாம் வந்து பேச வந்துட்டுச்சு,
பெத்த பிள்ளைய ஒழுங்கா பார்த்துக்க தெரியல, உனக்கெல்லாம் எதுக்குடா வாய் அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு நரைஞ்சிடறா. அதுக்கப்புறம் இவனுக்கு கோவம் வந்துடுது. ஏய், உனக்கு வாழ்க்கையை நான் தாண்டி போட்ட பிச்சை, அந்த மாதிரி சின்ன வயசுலயே இன்னொரு டீச்சர் கூட சுத்தினவ தானே நீ, நான் உன்னை லவ் பண்ணல, கல்யாணம் பண்ணிக்கலன்னா வேற யார்டி பண்ணியிருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பேசுறான். அவ்வளவுதான், ஹீரோக்கு செம்ம ஆத்திரம் வந்துடுது. அது எல்லாமே உன்னோட வேலை தாண்டா, எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு, இதுக்கு மேல நீ என்னை ஏமாத்த முடியாது ஏன் அப்படின்ன உடனே, ஓ எல்லாமே தெரிஞ்சிச்சா, எப்படி உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்குறான். நீ எல்லாத்தையும் சொல்லிட்டா, இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றா. அவ்வளோ நேரம் பொறுமையா இருந்த ஹீரோக்கு அதுக்கு மேல தாழ முடியல, போட்டு மூஞ்சிலே குத்துன்னு குத்திடுறான். அந்த டைம்ல இந்த செக்ரட்டரி என்ன பண்றான்னா, கரெக்டா ஹீரோயினை எடுத்து அவ கழுத்துல கத்திய வச்சிடறா. நீ மட்டும் இப்போ என்ன லவ் பண்ற அப்படின்னு சொல்லலைன்னா கண்டிப்பா இவ்வளோ கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, எதுக்கு இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு கத்தியை எடு அப்படின்னு சொல்றான். இப்பவே சொல்லு, என்ன லவ் பண்றேன்னு சொல்லு அப்படின்னு அவ கேட்டுக்கிட்டே இருக்கா. ஹீரோ என்ன பண்றானா, என்ன ஆனாலும் சரி கண்டிப்பா நான் அந்த வார்த்தையை சொல்ல மாட்டேன், நீ அவளை கொன்னுட்ட அப்படின்னா நானும் உடனே அவ கூடயே செத்துடுவேன் அப்படின்னு சொல்றா. அப்படியே ஹீரோயினை கத்திலேயே குத்துற மாதிரி காண்டாகிறா. அதோட இந்த சீனை கட் பண்றாங்க. புருஷக்காரனுக்கு 5 வருஷம் தண்டனையும் அதுக்கேற்ற மாதிரி கிட்டத்தட்ட அதிகப்படியான அமௌண்ட்டை அவங்க ஃபைனாகவும் போட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா இவளையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க, மிஸ்டர் ஜூவையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோவும் 3 வருஷத்துக்கு வெளிநாட்டுக்கு போயிடுறான். அதோட 3 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஒரு டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் கிளம்பும் போது புது அட்மிஷன் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் வாசிச்சாங்க இல்லையா பியானோ, அந்த மியூசிக் ஓட ஆரம்பிச்சிடுது. பார்த்தா 3 வருஷம் கழிச்சு ஹீரோயினை பார்க்கறதுக்காக ஹீரோவே வந்திருக்கான். என்ன மேடம், அட்மிஷன்லாம் முடிஞ்சிடுச்சா, இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டூடெண்டே வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கும் போது ஹீரோயின் சிரிக்கிறா. ஸோ இதோட இந்த ட்ராமா முடிஞ்சிடுச்சு. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த ட்ராமாவோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நாளைக்கே இன்னொரு ட்ராமா புதுசாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அதை பார்க்கவும் மறக்காம வந்துருங்க. ஸோ நாளைக்கு மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.